அபிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தேன் நான் கதையை. படித்து பார்த்துட்டு அபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கியா, பண்ணியா, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். ப்ரோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அந்த படம் அப்படின்னு கேட்டேன். அவர் சும்மாரியா நல்லா இருக்குது கதை, ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சக மனிதர்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவிக்கு பண்ணுறோமோ அந்த உதவி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பை கொடுக்குன்றது தான் அந்த படத்தினுடைய இது. There was one celebrity who tweeted about the film saying it's a lovely film, it's a feel good film அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஐ met that celebrity somewhere. I asked அது மாதிரி படம் ட்வீட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படி இப்படின்னு. என்ன படம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஆர்வம் பண்ணியிருந்தேன். ஓ அப்படி என்ன கதை. யார் வேணாலும் படம் பண்ணலாம், எந்த கதையை வேணாலும் பண்ணலாம். படம் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. அது வந்து ஹிட் ஆகிறது இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். என்னால் 9 to 6 ஜாப் ஒர்க் பண்ண முடியாது. அதை நான் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். நம்மளால் 9 to 6 ஒர்க் பண்ண முடியாது. அப்போ நம்ம க்ரியேட்டிவாக அவங்க ஒர்க் பண்ணணும். எதுவுமே அட்ரஸ் இல்லாமல் யாரும் வந்து இங்கே பெருசாக எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இங்கே. லைக் ஒரு ஆக்டரோட மேனேஜர் ஹோட்டல் ஆதித்யா இருக்குல்ல சார், கார் பார்க்கிங்கில் கதை கேட்டுட்டு இருக்காரு, நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க பிரதர், ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்றது. எனக்கு என்னடா அது. ஒரு கதை பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சாங்கு, இந்த இடத்துல ஒரு காமெடி, கரெக்டாக 2 மொமெண்ட்டு படம் ஹிட் அப்படின்வாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது சார். 8 சைட்டு வேலை செஞ்சுருக்கோம், நைட்டு போகலாம் அடி வாங்கிருக்கோம், வேலை பார்த்துருக்கோம். அப்போ ரைட்டு ஓகே நம்ம வந்து அந்த இதுவை பண்ணுவோம். ஏன்னா Title sponsors Max Gold. Let's Go Holidays presents Debut Directors Roundtable, powered by Dr. Sri Verma, Jayat Chandran, Milky Mist. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ரேண்டமாக எதுக்கு இந்த டெபியூ டிரெக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள், அதுவும் ஏப்ரல் மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது ஏன் இந்த ஐடியா வந்துச்சுன்னா, யூஸ்வலி இது வந்து வருஷ கடைசியில் எல்லாமே ரவுண்ட் டேபிள்ஸ் பண்ணும்போது இந்த டெபியூ டிரெக்டர்ஸ்னு நம்ம பண்ணும்போது சம்டைம்ஸ் தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் இன்க்ளூடிங் எவ்ரிபடி ஹூ மேட் அ மூவி தட் இயர். ஸோ அதனால் ஐ தாட் மேபி வி ஷுட் டூ லைக் 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணால் தென் வி கேன் அட்லீஸ்ட் கவர் ஆஸ் மெனி as பாசிபிள். ஸோ இதில் 2 பேர் கொஞ்சம் சீட்டிங். இது ஒன்று வந்து சுரேஷ் உமேட் சிறை, அவர் வந்து December 25th ரிலீஸ் ஆச்சா. அண்ட் உங்களது ஆர்வமில்லை என்ன November 7th. ஸோ இது கொஞ்சம் எண்ட் ஆஃப் த இயர் வந்ததுனால கொஞ்சம் லாஸ்ட் இயர் கவர் பண்ண முடியல. ஸோ brought over to this year. அண்ட் தென் மதன் வித் லவ், சுரேந்தர் மாயபிம்பம் இந்த வருஷம். அண்ட் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு நீலரா சௌமித்ரன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. ஸோ ஜஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் ஸோ தட் இப்போ உங்கள் படங்களை பார்க்காதவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு 1 லைனில் உங்கள் கதை எதை பற்றின்ட்டு ஜஸ்ட் ஒரு இது சொல்லிடுங்க. இது சிறை வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு குறைஞ்சபட்ச அதிகாரம்னு இருக்குல்ல. ஸோ அதை பற்றின இது தான். நீங்கள் எப்படி வந்து சக மனிதர்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவிக்கு பண்ணுறோமோ அந்த உதவி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பை கொடுக்குன்றது தான் இந்த படத்தினுடைய இது. இது எல்லா மட்டத்துலேயும் இருக்குது, வெறும் போலீஸ் மட்டும் இல்லை, எல்லா மட்டத்துலேயும் இது வந்து இந்த மாதிரியான ஒரு உதவிகள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்குன்றதை பற்றி பேசுகிற படம் தான் இது. அண்ட் உங்கள் படத்தில் மெயினாக விக்ரம் பிரபு இருந்தார், அப்புறம் வி ஹேட் நியூ கமர்ஸ் மெயின்லி. யா நீலிரா வந்து ஒரு வார் டைம் சர்வைவல் த்ரில்லர் தான் என்ன சொன்னால். ஸோ நம்ம வந்து போரை வந்து ரொம்ப தள்ளி பார்த்துருப்போம். ஸோ ஒரு போருக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பம், ஸோ அந்த குடும்பம் ஒரு கல்யாணத்தை எப்படி பண்ணுறாங்க, அதில் வரக்கூடிய சிக்கல்கள் தான். நம்ம பல கல்யாணங்களை பார்த்துருப்போம் தமிழ் சினிமாவில். ஸோ இது வந்து போருக்குள்ளே ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தோடைய ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான் அந்த படம். இன் ஸ்ரீலங்கா. ஸோ அண்ட் இதில் வந்து நடிச்சிருக்கிற முக்காசி வந்து ஆக்டர்ஸ் வந்து நியூ ரிலேட்டிவ் நியூ ஃபேஸஸ் இல்லையா? ஆமாம் ஆமாம். இதில் வந்து இப்போ நவீன் சந்திரா அந்த கேப்டன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, சனந்த் வந்து ஒரு போராளியாக பண்ணியிருக்காரு. ஸோ மெயினாக இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. மற்றவங்களாம் தியேட்டர் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், வேரியஸ் பீப்புள். அது வந்து கொஞ்சம் வந்து ஈழத்துலேருந்து கொஞ்சம் பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ நோனா, அப்புறம் அந்த ஈழத்தை அவர் கயல் வின்சென்ட் அவர் நடிச்சிருக்காரு, அவர் ஈழத்தை சேர்ந்தவர். ஸோ மற்ற எல்லாருமே தியேட்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான். அந்த வித் லவ். ஸோ இட்ஸ் லைக் நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே இருக்கிற ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரியாக. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கூல் லைஃப் இருக்கும், அந்த அடோலசென்ட்டில் ஒரு சின்ன லவ் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எல்லாருமே அவங்களுடைய நாஸ்டாலஜிக் மெமரிஸை தேடி பார்க்கக்கூடிய
ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று பண்ணோம். ஸோ மோரார்லெஸ் இது நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்துருப்போம், லைக் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு படம் தான் வித் லவ். had Abhishan and Anaswara Anaswara. Rajan. Yeah, main-ஆ. So ஆரோமலை. ஆரோமலை சினிமா பார்த்துட்டு சினிமாவில் நடக்கிற லவ் நம்ம லைஃப்பில் நடக்காதான்னு இருக்கிற ஒரு பையன், லவ்வே வேணான்ற ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரும் ஒரு மேட்ரிமோனி செட்டப்பில் மீட் அப் பண்ணால் என்ன ஆகும்? வில் த லவ் லைக் ஹூ வின்ஸ் ஃபைனலி? இட்ஸ் அ பேட்டில் ஆஃப் லைக் இந்த லவ் ஜெயிக்குமா? லவ்வே வேணான்றவங்க லைக் கடைசியில் என்ன ஆகுது இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு சிம்பிள் ஃபீல் குட் ஃபிலிம் தான் ஆரோமலை சார். வித் கிஷன்தாஸ், சிவாத்மிகா, ஹர்ஷத் அண்ட் விடிவி கணேஷ். மாயபிம்பம். மாயபிம்பம் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ எல்லா இடத்துலையுமே இந்தியா ஃபுல்லாகவே ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணிட்டே இருக்கும். எங்கே ஹராஸ்மெண்ட் நடந்தாலும், எங்கே இந்தியா ஃபுல்லாக எங்கே ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் ஒரு கொஷின் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பசங்களுக்கு பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்து வளங்க அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டாகவே வந்துட்டுருக்கு. அதை பற்றி அழுத்தமாக பேசுகிற படம் தான் இது. பொண்ணுங்களை பசங்க எப்படி பார்க்கணுங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக தப்பாக பார்க்குறதுனால என்ன விளைவுகள் ஆகுது, எல்லார் லைஃப்லேயும் எவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறது தான் அதில் பேசியிருக்கோம். ஆக்சுவலி பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸுனாலே ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுனாலே உயிரை கொடுப்பான் அப்படி இப்படி அந்த மாதிரியான ஒரு கிளீஷே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் யாராவது பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம லைஃப் அப்சைட் டவுன் எப்படி பண்ணுதுங்கிறது ரொம்ப அழுத்தமாக பண்ணியிருக்கோம். அதுதான் மாயபிம்பம். கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷர்ஸ் தான், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராடக்ட். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தப்போ சுரேந்தர் ஒரு விஷயம் சொன்னார், கடைசியாக புதுமுகங்கள் நடித்து புது பேனர் தயாரித்து ப்ரொடியூசர் எல்லாமே நியூவாக இருந்து பிளாக் பஸ்டான படம் கெஸ் பண்ண முடியுமா? எல்லாருமே புதுமுகங்கள். எவ்ரிதிங் இஸ் நியூ. டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் எல்லாருமே. லைக் இப்போ ரீசெண்டாவா இல்லைனா இட்ஸ் ஓல் சுப்பிரமணியபுரம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யூ செட் தட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாருமே புதுமுகங்களாக இருந்து அது ரிப்பீட்டே ஆகலை. நிறைய எடுத்திருக்காங்க, கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கம்ப்ளீட் ஃப்ரெஷர்ஸ்ன்றதெல்லாம் ஆகலை. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு தியரி இருக்கா? அது நான் நிறைய தியரி இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது எதுவுமே அட்ரஸ் இல்லாமல் யாரும் வந்து இங்கே பெருசாக எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இங்கே. அது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன், நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு அந்த லாஸ்ட்டாக சரி நமக்கு தான் இப்படி இருக்குது, எங்கே தான்டா இன்னும் கேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ தூரத்தில் சுப்பிரமணியபுரம் தான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. மற்றபடி மற்ற சக்ஸஸ் ஃபிலிம்ஸு ஃப்ரெஷர்ஸ் வச்சு பண்ணுறது அது எல்லாத்துலேயுமே யாராவது ஒரு வெளிச்சம் கொடுக்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு பேனராக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், யாராவது ஒரு விஷயம் இருக்கும். அப்படி ஒரு லிஃப்ட் பண்ண ஒரு ஹேண்ட் இருந்துச்சுன்னா அது நடக்கும். இல்லாமல் கம்ப்ளீட் ஃப்ரெஷ் டீமோட வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு இருக்கிற படமே அங்கே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கான சூழலுங்க இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எல்லோரும் வந்து இது இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு ஏதோ கூடி வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. தெரியல, அது மேபி எனக்கு அது வந்து வேர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக என்னென்னு எனக்கு தெரியல. அப்படி யாரும் என்கிட்ட நேரடியாக சொல்லலை. ஆனால் வந்து ரிஜெக்ஷன்ஸ் வரும்போது காமனாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லும்போதே அதை நம்ம எடுத்து கலெக்டிவாக வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு கிளியராக ஒரு ஃபிகர் அதில் தெரியுது. அது மேபி நீங்கள் சொல்கிற விஷயமா கூட இருக்கலாம். அதுதான் இது. ஏன்னா நம்ம மாயபிம்பம் படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் படம் 2018 ரெடி ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ண 7 years ஆச்சு. ஸோ ரிலீஸுக்கான ஸ்ட்ரகிள் என்னன்னாக்கா 2 முக்கியமான விஷயமா நியூ ஃபேஸுங்கிறது தான். எல்லாருமே படம் பார்க்க வருவாங்க, படம் பார்ப்பாங்க, படம் ரொம்ப பிடிச்சிரும், ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தேட்டருக்கு ஃப்ரெஷர்ஸ் படத்தை வந்து தேட்டரில் வந்து மக்கள் பார்க்குறதுக்கான பார்க்குற வழக்கமே இப்போ இல்லை. ஏன்னா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா லார்ஜர் ஸ்கேலில் இருக்கிற அந்த மாதிரியான படங்கள் மட்டும்தான் தேட்டருக்கு வராங்க அப்படின்னு இங்கே ஒரு ஆக்சுவலாக அப்படி இல்லை. இப்போ நம்மளுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அந்த மாதிரி லார்ஜர் ஸ்கேல் படம் இல்லை, அது அழகான ஒரு எமோஷனல் ட்ராமா சூப்பராக படம், அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது மக்கள் சொல்லலை, இங்கே இருக்கிறவங்க அதை மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம படம் வந்து தேட்டர்கள் போகாமன்னு இல்லை. நான் என்ன நினச்சேன்னா எல்லாமே ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்,
யாராவது ஒரு அடையாளம் இருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். இல்லைனா வெள்ளிக்கிழமை வர 7-8 படங்களோட ஒரு படமாக கடந்து போயிடும். அந்த விஷயம் மாயபிம்பத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அதனால தான் இந்த டைம் எடுத்ததும் கூட. நடுவில் ஓடிடி கோவிட் அந்த டயத்தில் ஓடிடி கேட்டப்போ கூட நான் இது தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம், கண்டிப்பாக நான் ஓடிடியில் ஸ்ட்ரைட் ரிலீஸ்ன்றது எனக்கு வேண்டாம். ப்ரொடியூசராக அது எனக்கு உடனே பணத்தை கொடுத்துடலாம், டேரக்டராக எனக்கு வந்து அதுக்கான விஷயம் இல்லை, நான் என்ன எடுத்தது இதுக்குன்ட்டு நான் அதை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இந்த நியூ ஃபேஸுங்கிற விஷயம் வந்து இருந்ததுன்னா தேட்டர் கொண்டு போக முடியும்னு ஒரு சில 3 கம்பெனிஸ் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ்க்கே. நான் பேர் சொல்ல விரும்பலை. 3 ரெப்யூட்டட் கம்பெனிஸு சைன் பண்ணாங்க. ஒரு கம்பெனி 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க, அது அந்த லாக்டவுன் டைம். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி 1 இயர், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி 1 இயர். ஸோ நான் எதுவுமே வேறு அவங்க ரெப்யூட்டட் பீப்புள் பெரிய சக்ஸஸ்லாம் கொடுத்தவங்க. ஸோ எப்படியே கொண்டு போய் நம்ம படத்தை சேர்த்துடணும், அதுதான் முக்கியம்ட்டு நானும் வெயிட் பண்ணி ஒரு பாயிண்டில் தான் அது பிரேக் பண்ணிவிட்டு நானே வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டே நான் அப்படி தான் வந்தேன். நோ அதர் கோன்ற ஆப்ஷனில் தான் நியூ ஃபேஸ் வச்சு பண்ண யாரும் தயார் இல்லைன்றப்ப தான் நானே ப்ரொடியூசர் ஆனேன். அதை ரிலீஸ் பண்ணவும் யாரும் இல்லைன்றப்ப தான் நானே டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி அந்த ஏரியாக்குள்ளே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணேன். ஸோ அதுதான் நடந்தது. அதை வச்சு தான் நான் அந்த விஷயம் சொல்கிறேன். சுப்பிரமணியபுரம்ன்று அப்போ நான் நடந்தது அந்த விஷயம் ரிப்பீட் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடினாக்க காதல் சொல்லலாம், எல்லாருமே நியூ ஃபேஸஸ் நடிச்சது. அதில் கூட சங்கர் சார்னு எஸ் பிக்சர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். அது ஒன்று இருக்குது. அது இல்லைன்னா காதல்ன்ற படம்லாம் இங்கே வந்திருக்குமான்றதே கேள்வி. நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். சங்கர் சார்னு ஒரு விஷயம் இருக்கிற ஒரு டைரக்டர் இருந்ததுனால்தான் அதை ப்ரொடியூஸே பண்ணுறாங்க. இல்லைன்னா அதை வந்து சினிமா ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆயிருந்தால் நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் அவரே பாலசக்திவேல் சாரே ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு முன்னாடி ஒருத்தர் எக்ஸாம்பிளாவது இருந்திருப்பாங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஜேர்னி வாட் இஸ் இட்? நான் பேசிக் பிறந்த காலம் சென்னை தான். படித்தது காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எக்மோர் ஓவியக் கல்லூரி. மற்றபடி நான் ஒர்க் பண்ணது வந்து வெற்றி சார்கிட்ட. அவரோட நான் ஒரு லாங் இயர் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக விடுதலை வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கதை வந்து தமிழோட கதை. இது அவர் ரியல் லைஃப்பில் நடந்த கதை. பட் அவருக்கு என்னென்னா, அவரும் வெற்றி சார்கிட்ட இருந்ததுனால எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அப்போ அவர் வந்து இந்த படத்தை பண்ணலான்ற ஒரு இதுக்குள்ளே வரும்போது அவரால் பண்ண முடியல, அவர் வேறு ஒரு இதில் இருந்தார். ஸோ அதை வந்து எனக்கு இது பண்ணார். ஸோ நான் இதை வந்து நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணி, ஸோ இது ஒரு சிறுகதைக்கான ஸ்பேஸில் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே இருந்தது அந்த கதை. ஏன்னா அது நிஜத்தில் நடந்ததுனால அந்த கதைக்குள்ளே எல்லாமே இருந்தது. அப்போ எங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, இதை வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் கொண்டு போகணும். ஸ்கேல் மீன்ஸ் என்னன்னா ஸ்கிரிப்டில் ஒரு இதுவாக கொண்டு போகணும். இப்போ இதை தயாரிக்கிறதுக்கு ப்ரொடியூசரும் இருந்தார். நான் இப்போ ப்ரொடியூசர் தேடி அலைய வேண்டியதில்லை. எனக்கு இந்த ப்ரொடியூசர் வந்து அவரே இதை ஓகே பண்ணி வச்சிருந்ததுனால அவங்க பையனுக்காக இப்போ எனக்கு அதுவுமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்னுடைய வேலை என்னவாக இருந்ததுன்னா, இதை சரியாக எழுதுறது தான் என் வேலையாக இருந்தது. இதை நானும் அவரை உட்காந்து எழுதணும், அதை அப்படியே இது பண்ணிட்டோம். மற்றபடி பேசிக்காக எனக்கு பர்சனலாக நான் இதுவாக இருக்குன்னா வெற்றி சார், சென்னை, அவ்வளோதான் நமக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ப்ரொடியூசர் வந்து அவரோட லலித்குமார் வந்துட்டு அவரோட சனுக்கு ஒரு லான்ச் பேடாக பார்த்தார்ல இந்த படத்தை, அந்த கான்டாக்ட் எப்படி கிடச்சிது? இல்லை, அதுதான் தமிழ் மூலிமா தான். தமிழ் மூலமா? ஓகே, தமிழ் மூலிமா தான். ஆல்ரெடி அவர் தமிழ் வந்து இந்த கதையை அவர்கிட்ட ஓகே பண்ணி வச்சிருந்தாரு. சும்மா எப்போ ஒரு படம் நம்ம முடிச்சிட்டோன்னா அடுத்த படத்துக்கு நீங்கள் ஐடியா சொன்னீங்கனாலே ஓகே தான். ஒரு சின்ன காம்பேக்டான பட்ஜெட்டு, ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு, ஒரு ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் பையனை வந்து கொண்டு வரணுன்றது இருக்குல்ல, அது உண்மையிலே அது பெரிய கால். அவர் எடுத்தது அந்த பெரிய கால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்படி அவர் எடுத்தார்? ஏன்னா அவர் நினச்சிருந்தா பெரிய டேரக்டர்ஸ் கூட போயிருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட ஃபினான்ஷியலாகவும் எல்லாமே இருக்குது. பட் அவர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இந்த கதையை நம்பினார். அதே மாதிரி இது வந்து பேசிக்காக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே நம்பிக்கையில் நடந்தது தான். அவர் தமிழை நம்பினார், தமிழ் என்ன நம்பினார், நான் அந்த கதையை இது பண்ணேன். ஸோ இப்படி போனது தான் போய் அது எல்லாமே நடந்தது. சார் ஒரு விஷயம் சொல்லுவார் எப்பவுமே, ஒரு கதை வந்து அதுவே தன்னை இது பண்ணிக்கும்னு சொல்லுவார்ல, அது இந்த கதைக்கு நடந்ததுனால இது எல்லாமே கரெக்டாக வந்து நின்றுச்சு. அண்ட் 2025 கடைசி வெற்றி படமாக இது வந்தது ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் மக்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து கார்த்திக் மூலமாக அந்த கான்டாக்ட் வழியாக இந்த படம் நடந்தது இல்லையா? ஸோ இது அந்த ஸ்டோரி எப்படி? ஆக்சுவலி நான் வந்து முதல் படம் வந்து ஈழத்து கதை. அதனால் நான் வந்து அங்கேருந்து வந்ததுனால அந்த கதையை சொல்கிறது தான் நம்ம சினிமாவுக்குள்ள வர்றதுக்கான நோக்கமே வந்து நம்மளுடைய கதைகள் சொல்கிறது தானே. ஸோ அதுதான் நோக்கமாக இருந்தது.
அதனால் அந்த கதை சொல்லணுன்றது இருந்துச்சு. நான் பாலுமந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு சொன்ன விஷயம் நான் நிறைய இதை சொல்லிட்டு நான் என்னன்னா என்னால் வந்து படமே எடுக்க முடியாமல் போச்சு என் கதையை. அதனால் நீ முதல் படம் வந்து நம்ம கதை எடுத்துரு, அதுக்கு பிறகு நீ என்ன வேணால் எடுத்து கமர்ஷியலாக பண்ணிக்க. ஆனால் முதல்ல நீ ஒரு கமர்ஷியலாக பண்ணிட்டீங்கன்னா அது இந்த சினிமா வந்து அதுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி ஓடுற மாதிரியான ஒரு இது இருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து நம்ம கதையை சொல்ல முடியாமல் போயிடலாம். அதனால் நீ முதல் கதை ஈழத்து கதை சொல்லுன்னு சொன்னார். அதுதான் நோக்கமாக இருந்துச்சு. ஸோ கார்த்திக் கூட ஒரு நீண்ட கால ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நான் கார்த்திகோட ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கார்த்திக் கூட நல்ல நட்பு இருந்துச்சு. கார்த்திக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த கதை சொல்ல தானே வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்போ நாங்கள் என்ன கதையை சொல்லலாம், அப்போ நிறைய கதை பேசியிருந்தோம். நீங்கள் ஈழம் போராட்டம் அதை வச்சு பார்த்தோம்னா அது நீங்கள் ஈழத்தையும் தமிழகத்தையும் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நடக்கிற பல கதைகளோட இவரோட படத்துலேயே ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் வர்ற பல கதைகளுக்கு வந்து ஈழத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெரிய பதிவாக ஒரு பாதிப்பாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈழம் போராட்டம் இருந்திருக்கு. 80களில் கதை எடுத்திங்கன்னா நேரடியாக வந்து இந்த களம் வந்து ஈழத்துக்கான களமாக தமிழ்நாடு இருந்திருக்கு. இப்போ அப்படி நிறைய கதைகளை யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து இப்போ நமக்கு ஒரு பெரிய ஸ்டார் தேவைப்படும், பட்ஜெட்டாக பெருசாக வரும். இந்த மாதிரி வரும்போது இந்த கதை வந்து அந்த மாதிரியான தேவைகள் இல்லாமல் இந்த படம் ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபரன்ஸும் இல்லை, ஈழத்தை பற்றின ஒரு முழுமையான கதை ஈழத்துலேருந்து வந்து எடுத்ததுக்கான ரெஃபரன்ஸும் இல்லை. அதனால் நம்ம ஒரு சின்ன கதையாக பண்ணணும் அப்படின்றதுல இருந்தோம். இன்னொன்று என்னோட சின்ன வயசு அனுபவம் அந்த கதை. இப்போ நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச போது ஃபஸ்ட்டு பார்த்த சில கதைகளில் ஒன்று வந்து இந்த கதை. ஸோ இந்த கதையை பண்ணணுன்றது முடிவு பண்ணோன்னா அது கார்த்திக் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அது வந்து அதில் இப்போ ஒரு ப்ரொடியூசரை சொல்லி கிட்டத்தட்ட இவரை மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ ப்ரொடியூசர் நானும் கார்த்திக்கு நிறைய கதை நான் ஒரு 15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸா, அப்போ நிறைய கதை பேசிகிட்டு இருப்போம். அப்படி பேசின ஒரு கதை தலைவா இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கதையை பண்ணோம். இப்போ நீங்கள் வந்துட்டு யூ ட்ராவல்டு வித் அபிஷான் அஸ் கோ-டைரக்டர் இன் டூரிஸ்ட் ஃபேமிலி, கரெக்டா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் லவ்வரில் ஒர்க் பண்ணேன். ஓகே, அதுக்கு முன்னாடி கொரோனா திருச்சியில் இருந்தேன். ஸோ ஆக்சுவலி நான் திருச்சியில் காலேஜ் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். நான் முடிச்சுட்டு சென்னையில் ஐ காட் பிளேஸ்ட் இன் HCL ஒர்க் பண்ணேன். ஒரு 3 மாதம் தான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு அதான் அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு HCL. ஸோ அப்ஸ்காண்ட் ஆகிட்டு ஐ வாஸ் லைக் சின்ன படங்கள் ஒர்க் பண்ணேன். எதுவும் பெருசாக அந்த டைமில் ரிலீஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்துச்சு. டக்குன்னு கொரோனா வந்துடுச்சு. ஸோ கொரோனா வந்தோன்னே ஊருக்கு போயிட்டு வந்தப்போ தான் வியாஸ் எனக்கு பழக்கமானார். ஸோ நானும் வியாஸும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டோரிஸ். ஐயன் வியாஸ் 2 பேருமே செல்வராகவனோட ஃபேன்ஸ். அதிலே பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப வியாஸ்க்கு அந்த படம் ஒன்று நடக்கிற மாதிரி இருந்துச்சு, மணிகண்டனோட லவ்வர். ஸோ அதில் லைக் டிஸ்கஷன்லேருந்தே த்ரூ அவுட்டாகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணி அப்படியே லவ்வர்லேயே நான் ஒர்க் பண்ணேன். ஹீ ட்ரஸ்ட் மீ வெரி வெல். ஸோ அப்படியே நாங்கள் கொலாபாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஓகே பண்ணியாச்சு, அடுத்து படம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு கதையை தான் பிச் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணிட்டு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஹரிஷ் அந்த படத்தில் ஈபியாக இருந்தார். லவ்வர்லேயும் ஹரிஷ் ஈபியாக இருந்தார். ஸோ அவங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிக்கும். ஸோ தே கால் மீ ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. இனிஷியலாக ஐ செட் படம் தான் அடுத்து பண்ண போகிறேன், அடுத்துலாம் ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் மறுபடியும் கூப்பிட்டாரு. இல்லை ஒரு சின்ன டைம் லைனில் நடக்கிற ப்ராஜெக்ட் தான், யூ கேன் ஆல்சோ கெட் சம் மணி, ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியலாக ஐ வாண்ட் சம் மணி. ஸோ அதனால் நான் ஒர்க் பண்ணேன். பட் அந்த கால் நான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் காலாக பார்க்குறேன். இன்கேஸ் நான் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா வித்லோ நடந்திருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி நான் ஒர்க் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அபி பழக்கமாக இருக்க மாட்டார். வித்லோ நடந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியாக சரி ஓகே ஒர்க் பண்ணலான்னு அங்கே போனப்போ அபியோட பழக ஆரம்பிச்சப்போ அபி இஸ் ஆல்சோ ஃப்ரம் திருச்சி, நானுமே திருச்சி. ஸோ போனோடனே நாங்கள் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். திருச்சியே குட்டி ஊராய் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். வென் ஐ ஹேட் த அபிஸ் நரேஷன் தடவை கேட்டேன். டூரிஸ்ட் ஃபேமிலி நரேஷன் பயங்கரமாக நரேட் பண்ணுவார். லைக் அசின் எல்லா கேரக்டரும் நடிச்சு நரேட் பண்ணுவார். ஸோ அப்பயே எனக்கு அபி வந்து ஒரு டேரக்டர் தாண்டி நான் அப்போ தான் பார்க்குறேன், கதை கேட்குறேன். ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இல்லை நீ செம்மையாக நடிக்கிற அப்படி தான் நான் அபிட்ட ஃபர்ஸ்ட் டைமே சொன்னேன். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் இந்த வித்லவோட கதையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடியே முடிச்சு வச்சிருந்தேன். செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுறதுன்னு பேசிக்காக எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எழுதி வச்சிருந்தேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி முடித்த உடனே ஒரு வேகம் வந்துச்சு ஏதோ ஒன்று, சரி செகண்ட் ஹாஃப் அதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அபிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தேன். நான் கதையே கொடுத்துட்டு சும்மா ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். படித்து பார்த்துட்டு அபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கியா, பண்ணியா, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். நான் அபிட்ட அதான் சொன்னேன், ப்ரோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அந்த படம் அப்படின்னு கேட்டேன். அவர் சும்மா நல்லா இருக்குது கதை, ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு அது அப்படி இப்படின்னு போயிட்டு
அபிட்டே மறுபடியும் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தா அந்த படத்தில் ஒர்க் பண்ண பாலான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ப்ரொடக்ஷனில் அப்போ க்யூரேட்டராக இருந்தார். ஸோ அவர் இந்த கதை படித்தார். படித்து பார்த்தா அவருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு அவருமே என்கிட்ட ரேண்டமாக கேட்டார், அபி வச்சு பண்ணுறியா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் சொன்னேன் எனக்கும் ஆசை தான் ப்ரோ. அந்த டைமில் பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகிடுச்சு. அபி காட் சம் லைம் லைட். இப்போ எனக்கு அபிட்ட கேட்க கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்துச்சு. எல்லா பெரிய ஹீரோஸும் அபிக்கு கால் பண்ணுறாங்க, அடுத்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படின்றப்ப நான் கேட்க மாட்டேன் அபிட்ட. நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நான் கேட்டால் அவர் ஹெசிடேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் கேட்க மாட்டேன், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு. அவர் அபிட்ட ஃபோன் அடிச்சு நான் மதன் கதை படிச்சில அது நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டோன்னா அபி எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, பட்டு அவர் படம் பண்ணுறாரு, அதை பெரிய ஆள் வச்சு பண்ணணும்னு நினைப்பார்ல அப்படின்னு வேறு இந்த சேம் பேஜ் அப்படின்றப்ப டக்குன்னு ஃபோன் வச்சு நான் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மகேஷ் அண்ணாட்ட கூப்பிட்டு போனார். அடுத்து மகேஷ் அண்ணாட்ட போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னோம், இந்த கதை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சதுக்கப்புறம் யாரை வச்சு போகலாம் அப்படின்றப்ப அவரும் அபி வச்சு போகலாமா அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே அபி ஒரு காமன் பாயிண்ட் வந்து ஏன்னா எல்லாருமே அபியோட நரேஷன் கேட்டிருக்காங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியில் அபி நடிச்சதை பார்த்துருக்காங்க. ஸோ பர்சனாகவும் நல்லா பழகியிருக்காங்களே, எல்லாத்துக்குமே அபி ஓகே ஹீஸ் அ ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ அங்கே போச்சு. அடுத்து மேம்கிட்ட போச்சு. மேமோட கொலாப் பண்ணி சௌந்தர்யா மேமோட பண்ணுறதா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கதை சொன்னேன். அவங்களும் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டோன்னே மதன் கண்டிப்பாக இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படியே நடந்து டக்குன்னு நடந்துருச்சு படம். பட் உங்கள் பயணத்துலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஆன அப்புறம் தட் இஸ் கோ டைரக்டர் இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த ஃபுல் லவரில் இருந்திருக்கீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் உங்கள் முதல் படம்னு வந்தப்போ தேர் சேயிங் ஒரு சீன் டைரக்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் நான் கதை சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க நரேஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தே நோ தட் ஐ கேன் புல் ஆஃப். பட் என்னன்னா மேம் டோல் தட் லைக் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரோம். ஸோ நம்ம சொன்னது எல்லாமே ஒரே பேஜில் இருக்காங்களா, எல்லாமே ஒரு ப்ராப்பர் சிங்கில் இருக்காங்களான்னு நாட் அஸ் இன் டவுட். சும்மா ஒரு சீன் நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம், எல்லாருமே சேம் பேஜில் இருக்காங்களா, ஒர்க் அவுட் பண்ணி சும்மா பார்க்கலாம் அப்படின்றப்ப இது படம் பண்ணுறப்ப எவ்ரி ப்ரொடக்ஷன் வில் பி லைக் ஒரு சின்ன ப்ரோமோ பண்ண சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்கு டவுட் இருக்குன்னு இல்லை, அவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப என்ன அவங்களுக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி நான் ஒரு கோ டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் எப்படி படம் எடுப்பேன்றது தெரியாது. நாட் லைக் நான் கோ டேரக்டராக ஒர்க் பண்ணேன்றனால நான் சூப்பராக படம் எடுத்துட முடியுன்றது கிடையாது. டைரக்ஷன் இஸ் ஒன் சென்சிபிலிட்டி. ஸோ அப்படின்றப்ப தே டோல் மீ லைக் ஈவன் அந்த சீனுமே லைக் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஷூட் பண்ணோம். தே உடனே ஸ்டாப்டு ஷூட்டிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ணிவிட்டு லைக் என்னோட ஒரு எடிட் சென்ஸு எல்லாத்தையுமே சும்மா ஒரு பேஜில் இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டெக்னீஷியன்ஸோடய அந்த சீன் ஷூட் பண்ணோம். அண்ட் தேர் ஹாப்பி வித் த சீன். அதுக்கப்புறம் இன்னும் லைக் கான்ஃபிடென்ட்டாக ப்ரொசீட் பண்ணோம். ஸோ அது ஒரு மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் ஆப்வியஸ்லி. பிகாஸ் லைக் நீங்கள் அதை ஒன்று டைரக்ட் பண்ணிவிட்டு அந்த சீன் ஓகேன்னு ஆனோன்னு லைக் எனக்கு ஷூட் பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ஷூட்டிங் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ நான் எந்த டென்ஷனுமே எடுத்துக்கலாம். ஈவன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அனிஷாட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுற சீன் இருக்குல்ல, அந்த சீன் தான் டே 1 ஐ மீன் ஷூட் பண்ண அந்த ஒரு சீனு. ஸோ அதை நாங்கள் ஷூட் பண்ணுற அன்றைக்கே அப்படியே ஜாலியாக அப்படியே ஷூட் பண்ணிட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி ஜாலியாக ஆயிடுச்சு. ஷூட் பண்ணும்போதே எங்களுக்கு அந்த வைப்பு தெரிஞ்சிருச்சு, நல்லா தாண்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. எந்த டென்ஷனுமே இல்லாமல் ஜாலியாக ஷூட் பண்ணோம். அடுத்த நாளே எடிட் பண்ணோம். என்னோட எடிட்டரு அவர் ஒன்று பிரிச்சிருவார், அவர் ஒன்று எடிட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் ஒரு டிஐ ஸ்டுடியோவில் அப்படியே காட்டினோம். பார்த்துட்டு எல்லாருமே தே ஹாப்பி வித் த சீன். ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு யூ ஸ்டார்டிங் வித் லவ் ஸ்டோரியில் டிட் யூ சே லைக் நிறைய ஸ்டோரிஸ் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டோரிக்கு வந்தீங்களா, இல்லை ஐ வாண்ட் ஸ்டார்ட் வித் சம்திங் லைக் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரியாக பண்ணணும் அந்த மாதிரி யூ கைண்ட் ஆஃப் வெண்ட் டு திஸ்? இல்லை சார், ஸோ பேசிக்லி தேர் வாஸ் another film that I had written, ஓரங்க நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் எழுதியிருந்தேன். அது ஆல்மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஒரு 4 years I was like extensively pitching that film. It was also a romance film only. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. தேர் ஆர் லாட் ஆஃப் ஹீரோஸ். அதில் என்ன மாதிரி கொஞ்சம் சீரியஸ் படமா? இட்ஸ் நாட் அ சீரியஸ் ஃபிலிம். இட் ஹாஸ் லைக் இட்ஸ் லைக் ஜெர்சி மீட்ஸ் 500 Days of Summer மாதிரி. இட்ஸ் அபவுட் அன் ஆஸ்பைரிங் ஆக்டர். ஸோ நான் அதை மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அது நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டில் சரி ஓகே இதை கிவ் அப் பண்ணிட்டு நம்ம பேசாமல் வேற பிகாஸ் சார் அது எண்ட் ஆஃப் த டே ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி ஸ்டேபிளாக இருக்குமா, லைக் ஆஸ் வி ஆர் க்ரோயிங் ஓல்டர் தட் ஆல்சோ பிளேஸ் அ ஹியூஜ் பார்ட் சார் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங் கமிங் டுகெதர். ஸோ அப்படி இருக்கும்போது சரி கிவ் அப் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் டூயிங் ஆல் தீஸ் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் ஷோஸ் அண்ட் ஆல். ஸோ கிஷன் அதில் ஃபீச்சர் பண்ணுவான், நான் அதை டைரக்ட் பண்ணுவேன். ஒரு இன்டர்வியூ தான் பேசிக்காக, இதே செட்டப் தான். லைக் ஐல் பி டைரக்டிங் இட் அண்ட் லைக் ஹீல் பி லைக் ஃபீச்சரிங் இன் இட். அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கேன்டா கிஷன், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ ஒர்க் வித் கௌதம் சார் ஃபார் லைக் 3 years and then this was like some 4 years. So 7 years of my life, like you know, I was thinking for the first time I was thinking I'm wasting my time. Am I wasting my time because I don't think this is happening
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் படம் வர ஓரங்க நாடகம் விச் டென்ட் லைக் கிக் ஸ்டார்ட் அட் ஆல். அப்போ இருக்கும்போது கிருஷ்ணன் நானும் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று சொன்னான், தலை இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னோடனே ஐ வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட், ஐ வாஸ் ரியலி இன்வெஸ்டட். பிகாஸ் எல்லாருமே நம்ம படம் பார்த்துட்டு படத்தில் நடக்கிற விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்காதா, லவ்வில் நடக்காதான்னு நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்டில் இருந்திருப்போம். அந்த டயலாக்ஸ்லாம் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லியிருப்போம், பாட்டு பாடியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ அது எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனே சூப்பராக இருக்குது, பட் இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஐடியா சார். ஸோ அப்படி இருக்கும்போது இமீடியட்லி வி டுக் இட் டு அ ப்ரொடியூசர் லைக் வினோத் சார் அண்ட் அதித்தி. வி டுக் இட் டு தெம் லைக் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே வினோத் சார் கம்ப்ளீட்லி ஹர்ட் இட் அண்ட் ஹீ செட் லைக் கம்ப்ளீட்லி என்ன சார் ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு 20 மினிட்ஸுக்கு அங்கே போயிட்டு சரி ஓகே ஒன்று சொல்லி விட்டுறலாம் கதையை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு அவருக்கு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அந்த கதையை போய் சொன்னேன் சார். சொல்லிவிட்டு தான் இது அப்படின்னோடனே அவருக்கு இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சிட்டு பண்ணலாம். பட் ஆனால் ஒரே கண்டிஷன் தான், இந்த படத்துக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற சினிமா சிச்சுவேஷனுக்கு ஒரு 1.5 கோடிக்கு மேலே இந்த படத்தை பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஐ கேன் புட் இன் இஸ் லைக் அபவுட் 1.5 crores ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்போதைக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. இப்போ சார் சொன்னாங்கல்ல லைக் நியூ கமர்ஸ் உள்ளே வருவாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. நீங்கள் இது இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னோடனே லைக் 1.5 crores எப்படா பண்ண முடியும் படம் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி வெண்ட் அரவுண்ட் அகெயின். லைக் இந்த கதையை திரும்ப இந்த 25 minute நரேஷனை வச்சுட்டு வி நரேட்டட் டு ஐஸ்வர்யா கல்பாத்தி, லைக் வி நரேட்டட் டு லைக் லாட் ஆஃப் பீப்புள் லைக் த ஜெகதீஷ் சார், லைக் ஒரு 4-5 people நரேட் பண்ணோம். நரேட் பண்ணி முடிச்சுட்டு ரியலைஸ் ஆகிடுச்சு சரி இந்த படத்தை 1.5 கோடியில் தான் பண்ணி ஆகணும், போயிடலாம் அவர்கிட்டயே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வி வென்ட் பேக் டு வினோத் சார் அண்ட் அதித்தி. வி டோல் பண்ணலாம் அப்படின்னு. But finally, we couldn't finish it in 1.5 crores. No matter how much we tried cutting down, we had to finish the film between 2.5 to 2.75. Sir. Wow. Yeah, because like on the level, because naanga enna on the first schedule we shot the school portions of the film. அந்த ஸ்கூல் போர்ஷன் பார்த்துட்டு லைக் வினோத் செட் அதை போட்டு காமிச்சோம், எப்படி லைக் ஹீ மதன் பண்ணாப்லையோ அதே மாதிரி நாங்கள் அவர்கிட்ட போட்டு காமிச்சோன்னே வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஈ சார் இல்லை இது டெஃபினட்டாக ஒர்க் ஆகக்கூடிய கண்டென்ட் தான் அப்படின்ற போது வி டோல்டு சார் லாஜிஸ்டிக்ஸாக எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார், ஒரு நாளைக்கு ஃபுல் நம்ம க்ரூவை கூப்பிட்டு வந்து பேட்டாக கொடுக்கறதுக்கே 2.5 lakhs ஆகிடுது சார். இதுக்கு மேலே நாங்கள் அதை டைட் பண்ணி பண்ணோன்னா குவாலிட்டி, ஏன்னா சார் என்னை பொறுத்த வரைக்கும் சார் ரொமான்ஸ் ஃபிலிம்க்கு ஏஸ்தெட்டிக்ஸ் இஸ் லைக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் சார். நோ மேட்டர் ஹவு மச் த ஸ்டோரி ட்ராஸ் யூ இன், நம்ம சும்மா கூட ஒரு கேமரா வச்சு எடுக்கலாம் ஃபார் ஷுவர், அக்ரீட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஸ்தெட்டிக்ஸாக ஒன்று தேவைப்படுது, அதுக்கு ஒரு லைட் ஒரு செட்டப் தேவைப்படுது, ஒரு கேமரா தேவைப்படுது, ஒரு கிம்பல் தேவைப்படுதுன்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் லைக் இருக்குது. அதை சொல்லும் போது ஹி கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட் இட். ஹி செட் சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவ் தட் ஃபிலிம் ஹேப்பன் சார். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் அவுட் சைடர் இல்லையா, நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு சொல்கிறேன். இல்லை நான் வெற்றிமாறன் சுரேஷ் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் வந்து காதல் வைரஸ் ஒரு ஏடியா ஒர்க் பண்ணப்போ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஏடியா ஒர்க் பண்ணுறோம். அப்போல்லாம் எடிட் ஷூட் வந்து ஒன்று தான், லெனின் விடி விஜயன் லெனின் சார். ஸோ அங்கே நாங்கள் யூஸ்வலாக மீட் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். நான் அப்போலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அசிஸ்டண்ட்டு அசோசியேட்டு கோ டைரக்டர்னு ஸ்டேஜஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு தான் நான் அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன். அதுதான் நான் ஃப்ரெஷ் இது கிடையாது, புதுசாக அங்கே இல்லை புதுசானா நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்து சாரி டு யூஸ் திஸ் பட் யூர் நெப்போகேட், உங்கள் அப்பா வந்து ஆக்டர் அந்த மாதிரி. ஸோ இவர் அந்த மாதிரி சொல்கிறேன் லைக் ஒரு ஆமாம் கண்டிப்பாக எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தேன் பேசிக்காக. அது எனக்கு ஸ்கூல்லேருந்து சினிமான்றது என்னுடைய, அது சினிமான்னு இல்லை டைரக்டர் ஆகணுங்கிறது என்னுடைய பேஷன் ஆக்சுவலி. அது வந்து நான் 6th 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ரேஞ்சிலேயே நான் வந்து அது ஃபிக்ஸ் ஆனேன். அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணோம். பிஎஸ்சி அக்ரி முடிச்சதும் அது ஃபேமிலிக்காக, அண்ணா டாக்டரேட் இன் அக்ரிகல்ச்சர், அவர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. ஸோ படிக்காமல் போயிட்டான்ற ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாதுன்றதுனால அவங்க பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் அதை முடிச்சுட்டு, அப்போ விஸ்காம் அந்த விஷயங்கள் வந்து கிடையாது. அது லயோலா மாதிரியான காலேஜில் மட்டும்தான் இருந்துச்சு. டிஎஃப்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெறும் 10 சீட் தான் வச்சுருப்பாங்க டைரக்டர்ஸ்க்கு. அதுக்கு எல்லாம் எம்எல்ஏ எம்பி அந்த ரேஞ்சில் ரெக்கமெண்டேஷன்ஸோடு வருவாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்றது. ஸோ அப்போ அக்ரி முடிச்சதும் நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்காகவே ஒரு 2 years ஆச்சு நம்ம. ஸோ எல்லாருமே அதை கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, ரொம்ப கொடுமையான கேள்வி. புதுசாக வந்து ட்ரை பண்ணுற ஒருத்தன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னாக்க யாராவது ஒரு நாள் ஏடியா கொடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த கொஷினே ஒரு 2 years ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஏடியா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகணும்.
அப்போ அவர் வெற்றி வந்து காதல் வைரஸ்லேருந்து இவங்கள்ட்டேருந்து கதிர் சார்கிட்டேருந்து பாலு மகேந்திரா சாருக்கு மூவ் ஆகுறாரு. ஸோ கிராஃப் அந்த ஒரு இல்லை நான் எங்கே வரேன்னா இப்போ இந்த பிஎஸ்சி அக்ரின்னு சொல்கிறீங்கல்ல, அதுலேருந்து நீங்கள் சினிமாவுக்கு வரீங்க, நீங்களும் வந்து என்ஜினியரிங் படிக்கிறீங்க, நீங்கள் நம்மளால் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், ஹவு டஸ் தட் கம்? லைக் அசன் அது ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையா, இல்லை ஜென்யூனாகவே ஒரு ஃபோனில் ஏதாவது எடுத்து இல்லை ஒரு ஹேண்டிகேம் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு எடுத்து ஏதாவது ஒரு நம்மளால நம்மளுக்கு வருது, நீ ஹவு டஸ் தட் கான்ஃபிடென்ஸ் கம்? இல்லை அது கண்டிப்பாக இப்போ அது நீங்கள் சொல்கிற ஃபோனில் எடுக்கிறதெல்லாம் இப்போ தான். நான் வந்து எளியராக வந்ததுனால எனக்கு அந்த ஆப்ஷன் அப்போ கிடையாது. இந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற வேர்டே அப்போ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ வந்து ஃபிலிமில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் பண்ண முடியாது. அப்போ இந்த விஷயம் இப்போ உங்க எடுத்துக்காட்ட சொல்லி ஒரு மதன் சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயம்தான் அப்போ பெரிய பிரச்சனையே. கதை சொல்லி நரேட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணால் கூட இவனுக்கு எடுக்க தெரியுமாங்கிற கேள்வி தான். எவ்வளோ திறமசாலிகள் இன்ன வரைக்கும் கூட டைரக்டர் ஆகாமே போயிருக்காங்க. அது வந்து அதுதான் ரீசன். அவங்க ஆசைப்பட்டு எடுக்கலான்னா கூட அதுக்கான செட்டப்லாம் இப்போ கிடையாது. அது எக்ஸ்பென்சிவான விஷயம், பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் இப்போ இருக்கிற இந்த மாடல் வந்து எஸ்எம்எஸ் படத்தில் விகடனில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் சர்க்குணம் எனக்கு நான் யோசிக்கிறது கரெக்ட்னா அதுதான் ஆக்சுவலி. எஸ்எம்எஸ் படத்தில் அவர் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணதும் அந்த பார் சீன் ஒன்று இருக்கும், ரொம்ப பாப்புலர் பார் சீன், அவங்க குடிச்சிட்டு போயிருக்கு. அதை வந்து அவங்க எடுத்துக்காட்ட சொல்லி அவர் அதை பண்ணி தான் அந்த இது டேக் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக அது வந்து ட்ராவல் ஆகி தான் அப்புறமா பைலட் ஃபிலிம்ஸ் அது இந்த ஏரியாக்குள்ளே வந்து இப்போ நம்ம மதன் அவர் சொன்ன மாதிரி இதில் நிற்குது. இது வந்து டிஜிட்டல் ஆனதுனால இது வந்து ஈஸி ஆகிடுச்சு. நம்ம சொல்கிற விஷயத்த எடுத்துக்காட்டினா அவனுக்கு எடுக்க தெரியுமான்றது தான் கேள்வியே. இங்கே நீங்கள் முன்னாடி நம்ம வெளியே டிஸ்கஸ் பண்ணப்போ இருந்த மாதிரி இங்கே டேரக்டர்னு ஒருத்தன் வந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் டேரக்டர்னு ஒரு போஸ்டிங்கே இல்லை. ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட். ஏன்னாக்கா ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறவன் தான் டேரக்டர் ஆகணும் அப்படின்றது 80s மேலேயே அது ரொம்ப 90s ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி கூட ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீ எதுக்கு இங்கே நடுவில் தள்ளி போ, அவர் நீ தான்ப்பா டைரக்டர் வாப்பான்னு அந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அதுதான் அப்புறமா ப்ராக்டிஸ் ஆச்சு. அப்போது நம்ம படம் பண்ணணுன்னு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எந்த தைரியத்தில் வந்தீங்கன்னா, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் பார்த்து வளர்ந்த சினிமாக்கள் மூலமாக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, நாம் இதை செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம வரோம். வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் வரும்போது அப்படியே அதை எடுத்து காட்டுறது அப்படின்றது விஷயந்தான் சிக்கலாகவே இருந்துக்கிறப்போ ஸ்கிரிப்டு நம்ம பண்ணால் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணால் டைரக்டர் ஆகலாம். இல்லைன்னா இங்கே டைரக்டர் மட்டும் எனக்கு நல்லா மேக்கிங்னா என்னென்ன இங்கே ஒரு கொஷின் இருக்குது. மேக்கிங்கிறத பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. இங்கே அந்த கொஷின் தான் நிறைய பேருக்கு டைரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஆகுது. அப்போ என்ன ஆச்சு, ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணியே தீரணும், ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு நீ ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்றது வந்ததுனால தான் எல்லாருமே பண்ணிவிட்டு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் போட்டால் தான் நீ டைரக்டர். அப்புறம் ரைட்டர் இல்லைன்ற கொஷின் வந்தால் எப்படி அப்புறம் வரணும்னா அப்போ நீ ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ ரீசெண்டாக தான் அது சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வேறு வழியே இல்லை. நீங்கள் டைரக்டர் ஆகணும்னா இதுதான் பண்ணணுன்றது. அதனால தான் அந்த ரைட்டர்ஸ்ன்ற விஷயம் இல்லாமல் போச்சு. இப்போ அது டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ நல்ல விஷயம். மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி வந்துச்சுனாக்க பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மதன், உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குது? லைக் அசன் என்னால் டைரக்ட் பண்ணிட ஐ முடியும், கேன் மேக் அ ஃபில்ம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் சினிமாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது கிடச்சிது. ஏன்னா ஆப்வியஸ்லி நான் இப்போ ஒரு ஜஸ்ட் இன்டரப்ட். உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, நான் சினிமாவில் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அதுலேருந்து நான் சொல்கிறேன், லைக் பிகாஸ் நம்ம படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறதுக்கும் ஆக்சுவலி ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அந்த பிம்பமே நான் சினிமாவுக்குள்ளே வந்தோன்னு தான் உடஞ்சது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 7G பார்த்துட்டு அந்த படம் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குது. அது எனக்கு ஒன்று பண்ணுச்சு, இந்த மாதிரி ஒன்று பண்ணணுண்டான்னு எனக்கு எக்ஸைட் பண்ணிச்சு அது. ஸோ சினிமாக்குள்ளே வரணுன்ற காலம் அப்போ வந்துருச்சு. அப்போ லைக் ஒரு சின்ன டிஜிட்டல் கேமரா வச்சு ஷார்ட் ஃபிலிம்னா ஷார்ட் டிவிஷன்ஸ்னாலே என்னன்னு தெரியாது, சும்மா ஒருத்தனை ஓட சொல்லி கேமராவில் வச்சு அந்த மாதிரிலாம் எடுத்து விண்டோஸ் மீடியா பிளேயர் மூவி மேக்கர்னு நினைக்கிறேன், அதிலெல்லாம் எடிட் பண்ணி தப்பாக ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிவிட்டு ஒன் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பிம்பமே கம்ப்ளீட்டாக மாறிச்சு.
வந்ததுக்கப்புறம் இங்கே சினிமானா லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு பிரேக் டவுன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. சினிமாவில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் என்ன தான் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் ஸ்டில் ஸ்பாட்டில் போய் உட்காந்து, ஏன்னா டேரக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஒரு 24 கிராஃப்டில் இருக்கிறவங்களும் எல்லாமே நம்ம முஞ்சே தான் பார்ப்பாங்க. லைக் ஒரு கேமராமேன் எங்கே கேமரா வைக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த எல்லா காலுமே உங்கள்கிட்ட தான். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக கால் எடுக்கணும். அண்ட் இங்கே டேரக்ஷன் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் என்ன பார்க்குறேன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் தான் நம்ம கையில் எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் செட்டுக்குள்ளே போயிட்டா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் என்ன தான் மேக்ஸிமம் நம்மளால் முடியுதோ அதை பண்ணிக்கணும். ஸ்பாட்டில் போயிட்டா மெக்கானிக்கலாக மாறிடணும். யூ ஹேவ் டு ஒர்க் இட். ஏன்னா இன்றைக்கி நான் 3 சீன் பிளான் பண்ணியிருக்கேன்னா 3 சீன் நான் முடிச்சு ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் அந்த இடத்துல. ஸோ அதான் நான் உங்கள் கொஸ்டினுக்கு என்னென்னா, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ ப்ரொடக்ஷனில் ஒரு சீனை நான் ஷூட் பண்ண இட்ஸ் ரொம்ப ஹெல்தி விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா டசன்ட் மீன் தட் எனக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிமாலன்றதுனால எனக்கு எடுக்க தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டேரக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஒர்க் பண்ண எல்லாத்தாலையுமே டேரக்ட் பண்ணிட முடியுமான்னு தெரியுது. எனக்குமே என்னன்னா, நான் டேரக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் டேரக்ட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரிஞ்சது. ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி நான் குட்டியாக ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. பட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் ஒரு ஃபிலிம் பண்ணுறோன்னா, ஒரு நாள் செட்டில் ஒரு 200 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி நான் ஒரு சீன் எடுக்கிறேன், அதை எடுத்து நான் பார்க்குறேன் அப்படின்றப்ப தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காங்க, படம் பண்ணும்போது லைக் சினிமா பண்ண தான் சினிமா கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் பார்க்குறேன். டெய்லி எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை வரும். இன்றைக்கி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணால் இந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் படம் முடித்தோம். ஸோ அதனால் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம படம் அந்த மேக்கிங் ப்ராசஸில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன் அதிகமாக. ஸோ அதான் ஒரு குருட்டு நம்பிக்கையில் நம்ம போயிடணும். ஆனால் அதை தாண்டி இப்போது நீங்கள் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட ஏடியா இருக்கீங்க, அவர்கிட்ட சொல்கிறீங்க நான் வந்து இப்போ போய் நானே படம் பண்ண போகிறேன், தமிழ் கதை எழுதியிருக்காரு, லலித் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவர் என்ன வாட் இஸ் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நான் வந்து விசாரணை முடிஞ்சதுமே நான் போய் சார்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை சார் நான் போய் படம் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா அப்போ வந்து ஒரு தைரியம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா எப்போதும் வந்து டைரக்டர்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் நம்ம எத்தனாவதாக இருக்கோம்னு பார்க்குறோம். இப்போ நம்ம தான் என்னவா இருப்போம்னா முதல்ல இருப்போம் ஏடிஸில். ஸோ என்னென்ன எல்லா வேலையும் எடுத்து செய்வோம். எல்லா வேலையும் எடுத்து செய்கிற அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ அது அவங்க கூட ஆக்டர்னு சொல்லலாம், ஸோ நீங்கள் அசோசியேட்னு சொல்லிக்கலாம், அது வந்து இதுதான். பட் ஆனால் என்னென்னா அந்த இடம் வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணும்போது என்னவா இருக்கும்னா நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரியும். ஸோ அப்போ நம்ம வந்து ரொம்ப வந்து இது சினிமாக்காக தான் வரணும்லாம் நான் வரல. நான் வந்து என்னால் வந்து நான் முதல்ல நான் உணர்ந்தது வந்து, ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து அனிமேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னால் 9 to 6 ஜாப் ஒர்க் பண்ண முடியாது. அதை நான் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். நம்மளால் 9 to 6 ஒர்க் பண்ண முடியாது. அப்போ நம்ம க்ரியேட்டிவாக அவங்க ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம ட்ராயிங் பண்ணுவோம். ஸோ அந்த இது அப்போ வந்து எனக்கு இது சினிமாவை பிடிக்கும். ஸோ ஆனால் சினிமா பிடிக்கும் நான் தவிர்த்து சினிமா எப்படி எடுக்கணும்னு நமக்கு தெரியாது, சினிமாக்குள்ளே எப்படி நம்ம போகணுமே தெரியாது. நாங்கள் அப்போ எனக்கு ரஞ்சித் அண்ணன் தான் வந்து இப்போ வெற்றி சார்கிட்டே நான் வந்து பேசுறதுக்கு காரணமே ரஞ்சித் அண்ணன். அவர் தான் போக வேண்டியது இருந்துச்சு. அவரை கூப்பிட்டாங்க, அவரால் முடியலன்ற பட்சத்தில் என்ன வந்து நாங்கள் எல்லாமே பஸ் ஸ்டாப் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அப்போலாம் நல்லா உட்காந்து பேசிட்டு இருப்போம் நைட்டு ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி நேரங்கள் அவர் என்ன பண்ணாருன்னா, நீ போறியாடானாரு, நான் போகிறேன்னா நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஓப்பனே ஆகுது. ஒரு சினிமானா என்னவா இருக்குன்னு ஓப்பன் ஆகுறது அங்கே தான். அப்புறம் வந்து ஒரு டேரக்டரோட நம்ம மிங்கிள் ஆகுறது இருக்குல்ல. எனக்கு வந்து நான் சென்னையில் பிறந்தவங்களாம் எனக்கு என்ன வரணும் ஈஸியாக நான் இது பண்ணிடுவேன், பேசி பழகிடுவேன். அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இது நம்ம கூட இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே அவங்க கூட எனக்கு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ அவரோட ட்ராவல் பண்ணுறது மற்ற டேரக்டர்ஸ் மாதிரி அவர் இல்லை. வந்து ஒரு 9 காலையில் நீங்கள் இத்தனை மணிக்கு வாங்க, இத்தனை மணிக்கு போங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. 24 hours நீங்கள் வந்து அவர் கூடவே தான் இருக்கணும். அவர் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் 2 மணி வரைக்கும் நம்ம இருக்கணும். ஸோ இப்போ அதில் வந்து எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. குறைஞ்சபட்சம் அதில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. மற்றபடி எல்லாரும் போகலாம். ஸோ இப்போ அப்படியான இடத்துல நான் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் கூடவே இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து சினிமா நம்ம எவ்வளோ சாதாரணமாக எடுத்து நினச்சிருக்கோன்றது ஒன்று இருக்குல்ல, அது இல்லை. இப்போ அவர் வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. அவர் படிக்கிற புக்ஸு தவிர்த்து அது இல்லாமல் நிறைய புக்ஸுகளை வாங்கி ரூமில் வச்சுருப்பாரு. ஸோ எல்லாம் படிக்கலாம். ஸோ அப்புறம் படங்கள் பார்க்கலாம். எனக்கு முதல்ல நான் பார்த்த ஒரு பெரிய பில்டிங்காக அந்த ஆஃபீஸ் தான். ஒரு பெரிய டேபிளே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டேபிள் தான். ஸோ வந்து உக்காந்தா நைட்டில் வந்து நான் என்னுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் அங்கே தான் எழுதினேன். நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க, 2 மணி வரைக்கும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இருக்குல்ல, இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம வந்து சினிமாவை நம்ம எடுக்க முடியும்னு தோணுச்சு. அப்புறம் கதைகள், இப்போ வெற்றி சார்கிட்ட இருந்து பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கும். ஸோ அது வந்து எப்போதும் எனக்கு வந்து அது நான் ரொம்ப அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அதை நம்ம பண்ணணும், தப்பாக பண்ணிடவே கூடாதுன்ற நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதனால் என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு அவருடைய இது வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தாலும் விசாரணை பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அப்புறம் நம்ம சொன்னது மாதிரி முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் வேலை செய்யணும்னா
நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்க்குறோம், போஸ்ட் பார்க்குறோம், ஷூட்டிங்கை பார்க்குறோம், ஷூட்டிங்லேருந்து எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ நம்ம இதெல்லாம் தான் நம்மளை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொண்டு வருது. நான் அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் தான் 2014 சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நான் வந்து படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். விசாரணை முடிஞ்சு நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அவர் சிரிச்சிட்டு பண்ணுற இடம், ஆமாம் சார் பண்ண போகிறோம் சார் என்ன. அவர் வந்து சரிடா பண்ணு, ஏன்னா நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க போய் பண்ணு, ஆனால் ஸ்கிரிப்ட் எழுதுன்னு. அப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எனக்கு என்ன ஃபினான்ஷியல் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ நான் ஒரு 1 year வந்து ஸ்கிரிப்ட் எழுதுனேன், ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணார். ஸோ இதெல்லாமே பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது தான் நம்ம ஸ்கிரிப்ட்னா என்னன்னு தெரியுது. அது வரைக்கும் சீன் பேப்பர் தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அவர் மாதிரி வந்து பவுண்டட் முடிச்சுட்டு போக மாட்டார். இப்போ சீன் பேப்பராக நம்ம பார்ப்போம். இப்போ சீன் பேப்பராக பார்க்கும்போது நம்ம ஒரு இது இருக்கும், அப்புறம் பவுண்டட் பார்க்கும்போது ஒன்று இருக்கும். அப்போ பவுண்டட் முடிச்சுட்டு போகணும், அதுதான் சரியான வழி. சரியான வழி மீன்ஸ் நீங்கள் மொதல் படம் பண்ணணும்னா சரியான இதில் கரெக்டான காம்பேக்டாக நீங்கள் ஒன்று பண்ணணும்னா, ஏன்னா யாருமே வந்து ஃபஸ்ட் படம் டேரக்டருக்கு வந்து பெரிய அளவில் உங்களுக்கு இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு அது புரிஞ்சிக்க வேண்டிய இது இருந்துச்சு. இது எல்லாமே அங்கே ப்ராக்டிஸ் ஆனதான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று பண்ணும்போது உண்மையிலேயே வந்து சினிமா எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் வந்து நமக்கு அங்கே போனால் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு அந்த ஒரு நாள் ஷூட் போதில்ல, அந்த ஒரு நாள் ஷூட்டில் தான் நமக்கே தெரியும், ஓ நம்ம எடுக்கிறோம். அந்த சொன்ன மாதிரி அத்தனை பேரும் நம்ம சொல்கிறத கேட்கணும். ஏன்னா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான நல்லா இருப்பாங்க. இப்போ லைட்மேன் முதற்கொண்டு எல்லாம் பல படங்களில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேமராமேன் இதில் ஒர்க் பண்ணியிருப்பார். நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கமாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக நம்பணும், நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு நான் நம்பணும். இது நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து வேலை செஞ்சுருக்கோம், வெற்றி சார்கிட்ட வேலை செஞ்சுருக்கோம், நைட்டு போகலாம் அடி வாங்கிருக்கோம், வேலை பார்த்துருக்கோம். அப்போ ரைட்டு ஓகே நம்ம வந்து அந்த இதுவை பண்ணுவோம். ஏன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் சொன்னது தான், இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு இவர் சொன்னார் இல்லையா, வந்து ஒரு சீன் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னது இருக்குல்ல, எனக்கு அது கூட நடக்கலை. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஷூட்டிங் போகிற இடத்துக்குள்ளே போயிட்டேன். அப்போ அது ஒரு பெரிய நம்பிக்கையாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த நம்பிக்கை நான் வந்து இது பண்ண முடியாது, அதாவது வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. அதை நான் சரியாக பண்ணணும் அங்கே. அப்போது இது எல்லாமே வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்பேஸ்க்குள்ளேருந்து தான், வெற்றி சார் கூடிய ஒர்க் பண்ண ஸ்பேஸ்க்குள்ளேருந்து தான் நான் இதை அப்ளை பண்ணி பார்த்தேன். அது சரியாக நடந்தது. அதனால தான் சொல்கிறேன், வந்து இது நான் வந்து ஒரு கோலாலாம் வரல, உள்ள சினிமாவுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு ஒரு கோலாக வரல. நான் அதிகபட்சம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பேன், இல்லைனா ஒரு அனிமேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பேன். என்னால் ஒர்க் பண்ண முடியாது, 9 to 6 ஜாப் என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்ற ஒரு இதில் சினிமாக்குள்ளே வந்தேன். சரியான ஆள்கிட்ட போயிட்டேன். வந்தது நான் சரியான ஆள்கிட்ட போனதுலேருந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த தைரியம் தான் எனக்கு இந்த இதை எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ்க்குள்ளே வந்தேன். இப்போ நீங்கள் வந்து இது வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு ஆக்டர், அவர் வந்து நீங்கள் வரும்போது, நீங்கள் அந்த ஓரங்க நாடகம் பிச் பண்ணும்போது வாட் வாஸ் லைக், அவர் வந்து ஒரு 2 decades ஆஃப் சினிமா பார்த்துருப்பாரா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு? இல்லை சார், ஒன் திங் ஐ பர்பஸ்லி டிசைடட் வாஸ் லைக், அப்பா மூலியமாக யார்ட்டையும் போகக்கூடாது. பிகாஸ் அவர் ஒரு அதான், ஸோ அது போகக்கூடாதுன்றதுனால நான் பெருசாக அந்த இன்ட்ராக்ஷனே அபவுட் லைக் மை ஃபிலிம் ஐ கெப்ட் இட் வெரி மினிமல் வித் மை டாட்ஸ். லைக் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் கதை சொல்லிட்டு இருக்கேன், காலையே கிளம்பிடுவேன் சார், கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, like going around and meeting people and like narrating the film to like different people, getting a different draft and like on the writing like and pitching on the stages la dhaan poitu irundhuchu. He was little concerned sir, like ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் was like என்ன பண்ணிட்டு இருக்க, where are you heading towards, what are you doing அப்படினு கேக்கும்போது தான் it kind of shook me also, because ஆமா இன்னும் எவ்வளவு நாள் தான் இது, ஏன்னா சார் நம்மளுக்கு எப்போ நம்ம படம் நடக்கும்னே நம்மளுக்கு தெரியாது சார். லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போ எது நடக்கும்னே நம்மளால சொல்ல முடியாதுன்றது நான் ஃபர்மாக பிலீவ் பண்ணுறேன் சார். லைக் திங்ஸ் ஹேப்பன் ஓவர் லைக் அ கப் ஆஃப் காஃபி, திங்ஸ் மே நாட் ஹேப்பன், யூ ட்ரை ஃபார் லைக் இயர்ஸ், திங்ஸ் மே நாட் ஹேப்பன்றது தான் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது எது எப்போ ஸோ ஐ டென்ட் ஈவன் வாண்ட் டு மிஸ் ஒன் மீட்டிங் சார் வித் எனி ஒன். நான் போய் நரேட் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் தேர் வாஸ் ஒன் ஆக்டர்ஸ் மேனேஜர், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், லைக் ஒரு ஆக்டரோட மேனேஜர் ஹோட்டல் ஆதித்யா இருக்குல்ல சார், ஆதித்யாவுக்கு கீழே கார் பார்க்கிங்கில் கதை கேட்டுட்டு இருக்காரு, நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். லைக் இந்த மாதிரி இது நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் இருக்க பிரதர், ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்றது. எனக்கு என்னடா இதை ஏன் நம்ம விரும்பி இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு விரும்பி இப்படி பண்ணுறோம், நம்மள அவ்வளோ இது பண்ணுறாங்களே அப்படின்னு. பட் த்ரூ ஆல் தட் ப்ராசஸ் வென் யூ ஃபைனலி கெட் டு வாட்ச் யர் ஃபிலிம் இன் த ஸ்க்ரீன், ஐ திங்க் அது எல்லாமே வாஷ் ஆகிடும். ஸோ இஃப் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், அது பெருசா அப்பாட்ட அந்த கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப மினிமலா தான் சார். நான் அபௌட் மை ஹிடன் சே லைக் இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இரு, அந்த விஷயத்த பார்த்து பண்ணு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்ல சார். அதுதான் நான் அந்த ஐ வாண்டட் டு லைக் be this like whatever it is, like I wanted to go through it myself. Because சரி எப்படி தான் நம்ம அம்மா பாட்ட போயிட்டு இப்போ ஒருத்தங்கள்ட்ட போய் கதை சொல்ல போனோமா, அவங்க கதை சொல்லும் போதே ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க, அப்போ ஃபோன் பேசிட்டு இருந்தாருப்பா அப்படின்ற போது இட்ஸ் வெரி ஹர்ட்ஃபுல் சார். லைக் நம்ம அம்மா அப்பாவுக்கு லைக் ஏன்னா நல்லா படிக்க வச்சிருக்காங்க, லைக் ஒரு 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 பிளேஸுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்க கேட்கும்போது இட் வில் பி வெரி ஹர்ட்ஃபுல். they'll obviously feel the pain. அந்த பெயின் நம்மளோடய இருக்கட்டும், லைக் லெட்ஸ் லைக் put them in like in a very good place அப்படின்னு சொல்லிட்டு தான் அது.
ஆரோமலையோட ப்ரிவ்யூ ஸ்க்ரீனிங்க்கு லைக் ஹீ brought all his friends சார். லைக் ஹி brought all, அதாவது அவர் ஸ்டார்டிங்லேருந்து இண்டஸ்ட்ரியில் இருந்ததுலேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் உட்கார வச்சு அந்த படத்தை சத்தியம் மெயின் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது லைக் ஐ வாஸ் சிட்டிங் ரைட் நெக்ஸ்ட் டு ஹிம். வென் மை டைரக்டர் கார்ட் கேம் எவ்ரி ஒன் கிளாப்ட். அந்த ஒரு விஷயம் he was very happy, was tearing up and all this. அந்த ஒரு ஹாப்பினஸ் அவருக்கு கிடைச்சதுன்றது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. சுபீந்திரன், உங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன அப்புறம் யூ ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் ப்ராப்ளம். ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கார்த்திக் வந்து ஒரு நோட் போடுறாரு தட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி படங்கள்லாம் இனிமேல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு நோட் போடுறாரு. இப்போ ஜென்ரலாகவே இண்டஸ்ட்ரியில் பார்த்தா ஒரு இது பயமான்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஃபீலிங் இருக்குது. தட் இஸ் ரொம்ப சீரியஸாக ஒரு படம் இருந்தால் இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நீலரா பொறுத்தவரை வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, ஆக்சுவலி இப்போ நான் அந்த ரொம்ப சீரியஸாக இருந்தால் தியேட்டருக்கு வரமாட்டாங்கன்றது நான் நினைக்கல. ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ இந்த படத்துக்கு தியேட்டரில் பார்த்தவங்க ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ட்ரப்ஷன். அவர் பண்ணதும் சீரியஸ் படம் தான், பட் அதில் ஒரு சின்ன லவ் ஸ்டோரி இருக்குது, ஒரு அங்கங்கே ஒரு கொஞ்சம் லைட்னஸ் இருக்குது. தட் இஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் உங்களது வந்து ஃபுல்லாக ஒரு ஈழத்துக்கு போய் ஒரு லைக் ஒரு ஃபுல் ஆன் டார்க் த்ரில்லர் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சீரியஸ் சொல்கிறேன். யா இல்லை, தான் அந்த இப்போ ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து நோன் ஃபேஸஸ் அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய புல்லிங் ஃபேக்டர் தான். இப்போ நீங்கள் நிறைய இப்போ அவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தார்ல, புது ஆட்களை வச்சு வரும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து இப்போ சுப்பிரமணியம் சொல்கிறாருன்னா, இப்போ சுப்பிரமணியம் வந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த படம் வந்த காலகட்டத்தில் வேறு எந்த படமும் வரல. அது முக்கியமான ஒரு விஷயம். நான் சுப்பிரமணியம் வந்து போய் பார்க்கும்போது படம் பார்த்த பிறகு அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் வரும்போது போட்டிக்கு எந்த படம் இல்லைடா, இந்த படம் ஓடிருந்தா. நம்ம சினிமாவில் ஒரு சூப்பரான படம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரிலீஸ் ஆகும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த ஹாப்பினஸ் வரும். இந்த படம் ஓடிடணுமா? இப்போ நான் என் படத்தை அப்படி தான் பார்த்தேன். என் படத்தில் வந்து ஒரு ட்ரைலர் லான்ச்சுக்கு ஒரு 30 டேரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியோட டாப்பான டேரக்டர்ஸ் வந்து மேடை ஏறி பேசுகிறாங்கன்னா அவங்க யாருக்குமே எந்த தேவையுமே இல்லை. அதில் எந்த தேவைக்குமா அதை பேசலை, அல்லது வந்து இவன் ஒரு பெரிய டைரக்டர், இவன் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்ற எந்த கட்டாயமெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நிஜமானவே படம் பிடிச்சி ஒரு படம் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு புதுசாக ஒரு படம் வந்துருச்சுடா, அவன் ஒரு புது ஜானர் எடுத்து வந்திருக்கான், ஸோ ஈழம் மாதிரியான ஒரு சொல்லாத களத்திலிருந்து ஒரு படம் எடுத்து வந்திருக்கான், அது நல்ல படமாக இருக்குது, அது கிராஃப்ட்மேன்ஷிப்பாகவும் நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் நல்லா இருக்குது, அந்த படத்துக்கு நம்ம பேசணும் அப்படின்றதுனால தான் எல்லாருமே பேசினாங்க, எல்லா இயக்குனருமே. அப்போது அது நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வருது இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஆடியன்ஸாகவுமே அந்த படத்தில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போது ஆனால் அந்த டைமுக்கு அதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. அது ஒரு 2 முதல் வாரம். இப்போ எனக்கு பாலா சார் பேசும்போது சொன்னார், முதல் வாரத்தில் கூட்டம் வரலாம், ஏன்னா அது ஒரு இன்டர்வியூமே 2 பேரும் பேசின வீடியோவுமே வந்துச்சு. அதுக்கு பிறகுமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோமா. அப்போ சொன்னா, நீ வந்து டென்ஷன் ஆகிடாத, ஒரு வாரத்தில் வந்து கூட்டம் வரல தியேட்டருக்குன்னு டென்ஷன் ஆகிடாத, நல்ல படம் பண்ணியிருக்க, கூட்டம் வரும், மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் அது இன்றைக்கி இருக்கிறதுல முதல் 3 நாளில் வசூல் அள்ளி கொழிச்சிரும், அந்த மாதிரிலாம் நினச்சிடாத. ஏன்னா நான் வந்து 2வது வாரத்தில் வந்து சேது படத்தை வந்து சரிடா இதுக்கு மேலே எனக்கு முடிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். அந்த 2வது வாரம் வந்து பார்த்தா படம் பிக்கப் ஆகிட்டுருக்கு. அன்னைக்கு 2 வாரம் கழித்து ஓட ஆரம்பித்த படம் வந்து 1 வருஷம் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு சினிமா அப்படி இல்லை, இன்னைக்கு அந்த சூழல் இல்லை. இன்னைக்கு வந்து அந்த 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஓடிடணும். அந்த 2 வாரம்ன்றது 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ சேது படத்துக்கு 2 நாள் 2 வாரம் கிடைச்சன்ற 2 வாரம் இருக்குல்ல, அது இன்னைக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அந்த இடைவெளி ஒன்று தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயம் அதை தயார்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். இப்போ பாலாசர்லாம் சொன்னது வந்து மென்டலி நம்ம தயார்படுத்துனாங்க. இப்போ ராணா வந்து படம் ரிலீஸ் ஆகி 3ஆம் நாள் அடுத்த திங்கட்கிழமை எனக்கு கால் பண்ணார். ஓகே, இந்த படம் வந்து 1 வருஷம் ஓடும், 1 வருஷம் வந்து எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கும், இந்த படம் நிற்காது, ஆனால் வந்து நீ முதல்ல வந்து அடுத்த ஸ்கிரிப்டுக்கு வேலை செய், அடுத்த படம் உன்ட்ட ஒரு நல்ல ஒரு டேரக்டர் இருக்காரு, ஒரு நல்ல கிராஃப்ட்மேன் ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத தெரியுது, நல்லா பண்ணுறேன். ஸோ அதனால் நீ இந்த படத்தோட அந்த நம்பர்ஸு படம் எப்படி போயிட்டு இருக்குன்றதுக்குள்ளே நீ போய் உள்ளே போகாமல் நீ அடுத்த படத்துக்கு நீ வெளியே வந்துடு. ஸோ அந்த படம் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணா சார்லாம் அவங்க ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்ச ஒருத்தர் இல்லை. இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லது அந்த 3 நாளோட வசூல் ஹிட்டு, 1 வாரத்தோட நம்பர்ஸு,
இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி புது முயற்சிகள் தமிழ் சினிமாவில் நீங்கள் ரெகுலரான ஒரு லைன்லேருந்து வெளியே போனீங்கன்னா, ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஹூக் ஸ்டெப் தேவைப்படுது. நீங்கள் படத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவன் ஆடிட்டே வர்றதுக்கு ஒரு ஹூக் ஸ்டெப் தேவைப்படுது. அப்போ அதுக்கு ஒரு ஹூக் ஸ்டெப் பாட்டு மட்டும் ஹிட் ஆக முடியாது. பாட்டில் வந்து நீங்கள் சாங் கம்போஸ் பண்ணும்போதே அதில் 2 ஹூக் ஸ்டெப் வச்சு கம்போஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது ரீலுக்கு வேணும்னு. ஸோ அந்த ரீல்ஸ் ஹிட் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா ரீல்ஸ் ஹிட் ஆகணும். ரீல்ஸ் ஹிட் ஆகணும்னா அவன் அந்த ரீல்ஸ் எந்த ரீல்ஸுக்கான பாட்டுக்கு வெயிட் பண்ணுவான், அந்த பாட்டை பார்த்து பாட்டை ஹிட் பண்ணுவான், அந்த பாட்டோட படம் எந்த படம்னு யோசிப்பான். இப்போ இவ்வளோ சோஷியல் மீடியாவில் அவன் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் அவனுக்கு தேவையாக இருக்குது. அதனால் அவன் வந்து அந்த படத்தை வரும்போது வெயிட் பண்ணி 3 நாளில் ஃபில் பண்ணுறான். 3 நாள் உங்களுக்கு வந்து தியேட்டர் ஃபில் பண்ணால் உங்களுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகும். 3 நாளில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது 1 வாரம் ஓடும். 1 வாரம் உங்களுக்கு ஷோ நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகும். ஸோ இதுதான் வந்து நிலைமை. இப்போ அப்படி இல்லாத படங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஸோ நல்ல படம், ஸோ இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, நல்ல இது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு இருக்கும், இல்லை சாயந்தரம் 4 மணிக்கு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரைம் டைமோட அச்சீவ் பண்ணணும்னா இந்த 1 மணி ஷோவும் 4 மணி ஷோவும் உங்களுக்கு ஃபுல்லாகணும். இந்த 1 மணி ஷோ 4 மணி ஷோ ஃபுல்லானால் உங்களுக்கு 6:30 மணிக்கு 7:30 மணிக்கு ஷோ வரும். இப்போ சென்னையில் எனக்கு நடந்துச்சு. சென்னையில் அது சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையும் கோயம்புத்தூர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஃபுல்லாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 3:30 மணி 3:40 ஃபீனிக்ஸ் மால் ஷோ வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ 3 நாள் ஃபுல்லாகும்போது ஃபீனிக்ஸ் மாலில் வந்து 7:30 மணி ஷோ வந்துச்சு. ஸோ நீங்கள் செகண்ட் வீக் வந்து எனக்கு வந்து இப்போது விஆர் மாலில் வந்து 7:30 ஷோ இருந்துச்சு. ஸோ ஃபீனிக்ஸ் மாலில் வந்து 7:30 ஷோ இருந்துச்சு. நைட் ஷோ 10:30 வந்து அப்படி ஆகுது. ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ஷோ ஃபுல் ஆகுதோ அங்கங்கே ஷோ மாறுது. இப்படி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதனால தான் வந்து இந்த படம் வந்து ஓகே. இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த மாதிரி படம் வந்து அந்த கார்த்திக்கோட அறிக்கை அதனால தான் வந்துச்சு. நம்ம என்ன முடிவு பண்ணுறோன்னா, ஓகே நல்ல படம் எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஓடிடி எப்படி வரும்ல. ஸோ எப்படி 4 வாரத்தில் ஓடிடி வந்துடுது, ஓடிடியில் இந்த படத்தை வீட்டிலேருந்து பார்ப்போம். ஆனால் இந்த படம் பார்க்கணுன்றதுல எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. நல்ல படம் வந்திருக்கு, பார்க்கணுன்ற விருப்பம் இருக்குது. ஆனால் அந்த நல்ல படத்தை அவங்க வந்து ஒரு தியேட்டருக்கு வந்து ஒன்று பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஏதோ எனக்கு தெரியல, ஒரு ஃபன் தேவைப்படுது, இந்த ஒரு செலிப்ரேஷன் தேவைப்படுது, இந்த மாதிரிலாம் ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்து ஓடிடிக்கு அதனால தான் கார்த்திக் அந்த அறிக்கை இந்த படம் ஓடிடி நாங்கள் கொடுக்கல. ஸோ இன்னும் கொடுக்கல, இன்னும் ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் அதனால் வந்து நீங்கள் தியேட்டரில் தான் பார்க்கணும் இந்த படத்தை. ஸோ அந்த ஒரு தேவை இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாரும் அதே சொல்லிட்டு இருக்காங்க, ஓடிடிக்கு வரவுன்றனால தியேட்டருக்கு. நமக்குமே அந்த மைண்ட் செட் இருக்குல்ல. நம்ம வந்து முதல் 1 வாரத்தில் ஒரு படத்தை பார்க்க விட்டோம்னு வைங்களேன், அப்போ நம்மளே வந்து ஓகே 2 வாரத்தில் ஓடிடி வந்துடும்ல, ஏதோ எல்லாருக்குமே இருக்க ஒரு பிஸியில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த படத்தை பார்க்க தவறிட்டோம்னா அப்புறம் ஓடிடியில் பார்க்குற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துகிட்டே இருக்கோம். ஸோ அது வந்து இங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் அதுதான் அந்த அறிக்கையுமே அதான் நீங்கள் ஓடிடி வரலை என்று சொன்னதும். இன்னொன்று புதுசாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த சேலஞ்ச் இருக்குது. இந்த தியேட்டருக்கு கொண்டு வர்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்குறது தான். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஜாலியான சாங், இப்போ என் படத்துலையுமே லவ் இருக்குது, ரொம்ப இன்டென்ஷனான ஒரு லவ் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ இந்த மாதிரியான இன்டென்ஷனான லவ் இருக்கக்கூடிய பல படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஹிட் படங்களாக வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஜனங்கள் வந்து கூட வந்திருக்கு. ஆனால் அந்த ஜனங்கள் எப்போ வந்திருக்காங்கன்னா 2 வாரம் கழிச்சு வந்திருக்காங்க. இப்போ என் படத்தில் இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கே ஓடுது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா படம் எங்கே ஓடுன்னு கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே ஓடுன்னு சொல்கிறதுக்கு படம் இல்லை. இப்போ நம்ம என்ன ஓடிடியில் வரும் பாருங்கன்னா அந்த இடத்துல தான் வர்றோம். இப்போ நம்ம ஆனால் இப்போ சில இடங்களில் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் படம் 3வது வாரம் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த இதெல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சாரம் இருக்குல்ல, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொபகண்டாஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம் பயங்கரமாக. அப்போ ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணுறவங்க. ஸோ இந்த ப்ரொமோஷனை தாண்டி அவனுக்கு ஒரு நல்ல படம்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது ஒரு பெரிய ஸ்டார் உள்ள படம் வந்து 3ஆம் நாளே நல்ல படமாக இல்லைன்றது வந்து ஆடியன்ஸ் போயிடுவாங்க. ஏன்னா அந்த 3 நாளில் அவ்வளோ பேர் படம் பார்த்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரியான சின்ன படங்கள் வந்து 3 நாள் அவ்வளோ பேர் பார்க்க மாட்டாங்க. அவன் 2 வாரம் 1 வாரத்தில் அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அந்த அவ்வளோ பேரும் போய் சொல்லி வரும்போது அது 3வது வாரம் ஆயிடுது. 3வது வாரத்தில் தியேட்டரில் படம் இருக்காது. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கள்ள யதார்த்தம். ஸோ நான் ஒரு சுப்பிரமணியம் சொன்னதுனால சொல்கிறேன். இப்போ சேது மாதிரி ஒரு படம் 2 வாரம் கழித்து ஓட ஆரம்பித்து
இதுவே நீங்கள் சித்திரம் பேசுறி முக்கியமான படங்களை பாருங்கள். சித்திரம் பேசுறி நான் வந்து எனக்கு மகேஷ் முத்துசாமி வந்து என்னோட ரூம்மேட். நான் லாயலாவில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்போ FTA முடிச்சுட்டு வந்து சென்னையில் இங்கே சூளைமலாம் இருந்தோம். அப்போது வீடோட பாதி வீட்டில் அவர் பாதி வீட்டில் நாங்கள். அப்போ அவர் சித்திரம் பேசி முடிச்சிருந்தாரு. அப்போ இந்த மாதிரி படம் இருக்குது, ஒரு சின்ன படம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து ஏதோ டிவிக்காக ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டிவி ஆங்கரிங் எதுவும் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூ பண்ணணுன்றலாம் சொல்லியிருந்தேன். அப்போ நான் அந்த படம் 2ஆம் நாள் பார்க்குறேன். உதயம் மினியில் போகுது. 8 பிரிண்ட் தான். முதல் ஒரு வாரம் 8 பிரிண்ட் தான். உதயம் மினியில் தான் அந்த படம் பார்த்தேன். உதயம் மெயினில் கூட கிடையாது, உதயம் மினியில் தான் படம் பார்த்தேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த பாட்டு ஹிட்டு, ஒரு வாரம் கழிச்சு படம் பற்றி டாக் வருது. படம் ஒரு வாரம் கழிச்சு வந்து ஏதோ 83 பிரிண்ட் என்னவோ போடுறாங்க. படம் வந்து பயங்கரமான ஹிட்டு. ஸோ இது ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ அவர் சொன்ன சுப்பிரமணிய சுப்ரமணியம் காலம் மாதிரி, சேது படம் மாதிரி அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இல்லை. ஆனால் அந்த சூழல் எப்படி ஆயிருக்குன்னா வேறு வென்யூஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுதான் OTT. ஸோ நம்ம இங்கே படம் பார்க்கலன்னா இன்னொரு வென்யூவில் படம் பார்க்கலான்ற ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஓகே நாங்கள் இதை பார்க்கல, OTTயில் பார்க்கலாம். ஸோ அவர் படத்தை நான் சன்நெக்ஸில் பார்க்குறேன். ஸோ அப்போ ஓகே நான் அங்கே மிஸ் பண்ணிட்டேன், OTTயில் பார்க்குறேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இல்லை. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற ஒரு நமக்கான ஒரு அவுட்லெட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இல்லாத போது அந்த கார்த்திகோட அறிக்கையை நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அது ஏன்னா நாங்கள் OTT கொடுக்கல, நீங்கள் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு தேவை இருக்குது எங்களுக்கு. ஈழம் பற்றின படம் படம் இது ஒரு நீண்ட கனவு இல்லை. நம்ம வந்து 100 வருஷம் தமிழ் சினிமாவில் முதல் ஈழத்திலேருந்து ஒரு இயக்குனர் வந்து ஈழத்து கதையை பண்ணுறாரு அப்படின்றது. இப்போ எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஈழத்தில் இருந்திருக்காங்க. நான் உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நம்ம பேசியிருக்கோம். தமிழ் சினிமாவோட முதல் கனவுக்கண்ணி வந்து தவமணி தேவி வந்து யாழ்ப்பாணத்து ஆள் தான். 1948 வனமோகினி இதெல்லாம் அவங்க தான் கனவுக்கண்ணி. ஆனால் அங்கேருந்து நாங்கள் ஈழத்திலிருந்து இங்கே தமிழ் சினிமாவோட தொடர்பு இருந்தாலும் இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து ஒரு ஈழத்திலேருந்து ஒருத்தர் வந்து டைரக்டராக தன்னுடைய கதையை சொல்ல முடிஞ்சிருக்குல்ல. ஸோ அது வந்து நாங்கள் தியேட்டர்கள் சக்ஸஸ் ஆகணுன்றது தான் நோக்கமாக இருந்துச்சு. தியேட்டரில் மக்கள் வர்றதுன்றது இருக்குல்ல, அது வந்து இது ஒரு பெரிய ஓப்பன் பண்ணும், நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணும். இப்போ வெற்றிமாறன் சார் வரும்போது, ரஞ்சித் வரும்போது, கார்த்திக் வரும்போது ஒவ்வொரு விஷயம் ஓப்பன் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் வரும்போது ஓகே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆள் வந்து டேரெக்டாக வந்து சினிமா பண்ணிடலான்ற மாதிரி ஒன்று வருது. இப்போ ரஞ்சித் வரும்போது வந்து இது வரைக்கும் பேசப்படாத ஒரு சென்னையோடைய அல்லது தலித் மக்களுடைய ஒரு சொல்லப்படாத கதை வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு வருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இது ஒரு ஓப்பனாக இருக்கணுன்றதான் நோக்கமாக, அதனால தான் அந்த அறிக்கையும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பயங்கர சேலஞ்சஸான விஷயம். நீங்கள் வந்து எனக்கு படம் பண்ண இவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன், இவங்க எப்படி சேலஞ்சஸ் இருந்துச்சுன்றதை ஒன்று கேட்டுட்டு இருந்தீங்களே. இப்போ எனக்கு வந்து பயங்கரமான சேலஞ்ச் இருந்துச்சு. வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறேன். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஏன் வந்து தமிழ் சினிமாவில் ஈழம் பற்றி சரியாக காண்பிக்கப்படலைன்னு விமர்சனம் வந்துட்டே இருக்குன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் படம் எடுக்கும்போது நம்ம ஒரு மதுரை பற்றி எடுக்க போனால் நம்ம மதுரை பற்றி ஒரு 20 படம் வந்திருக்கும். அந்த படத்தை பார்ப்போம், அந்த படத்தை ரெஃபரன்ஸ் எடுப்போம். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இந்த படத்தை அந்த படத்தில் ஒன்று வச்சுருந்தாங்கடா அந்த மாதிரி இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் சொல்லிப்போம். இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒன்றுமே சொல்ல முடியாது. நான்லாம் வந்து 88ஆம் ஆண்டு ஒரிஜினலாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அது எங்கள் ஊரில் கல்யாணங்களும் இல்லை. நான் பேசிக்கலி டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கராக இருந்ததுனால நான் ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக வந்து ஒரு ஊரே அழிச்சிருப்பாங்க. அந்த ஊரோட ரெஃபரன்ஸுக்காக ஒரு வீடியோ மட்டும் எனக்கு இருந்துச்சு, ஒரு கல்யாணம் விட்டு. அது 88ஓட கல்யாணம். அப்போ நான் இந்த கதை இருக்க போகிறது தெரியாது, ஆனால் அது எப்பயும் எடுத்து வச்சிருந்தது. இப்போ அந்த கல்யாணம் தான் போட்டு அசன்ட் ஆகிட்டாங்க, இப்படி தானே கல்யாணம் இருந்துச்சு. இவ்வளோ தான் ஒரு ரெஃபரன்ஸு, வேறு ரெஃபரன்ஸே இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இப்போ நான் நாகர்கோவிலில் இந்த ஷூட் பண்ணோம், 120 வீடு பார்த்தேன். நாகர்கோவிலில் இப்படி அலைஞ்சிட்டே இருக்கும், வீடாக பார்த்து. ஏன்னா இப்போ இன்னொன்று நம்ம பட்ஜெட் ஒரு இவ்வளோ பட்ஜெட்டுக்கு அந்த படம் பண்ணணும், இத்தனை நாள் இந்த படம் பண்ணணும். அப்போ தான் இந்த படம் வந்து ப்ரொடியூசருக்கு, இப்போ ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லாத படமாக இருக்கும். இப்போ என் படம் எடுத்தால் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லை. இப்போ கார்த்திகா தான் சொன்னார், எங்களுக்கு இதில் வந்து நஷ்டம் இல்லை, ப்ரொடியூசராக இது நஷ்டம் இல்லைன்றது இருக்குல்ல. நான் வந்து இது எனக்கு பணம் வரன்றக்கா அந்த லெட்டர் போட்டது வந்து நான் ஒரு பணம் வரன்றதுக்காக போடலை. ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ண ஒரு பட்ஜெட்டில் நம்ம படத்தை எடுத்து கொடுத்துட்டோம்னா ப்ரொடியூசர் தப்பிச்சுப்பார். ஏன்னா ப்ரொடியூசருக்கு தெரியும், அவர் இவ்வளோ பட்ஜெட் தான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்தால் எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அவருக்கு ஒரு கல்குலேஷன் இருக்கும். ஸோ ஒரு டேரக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் அதை பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து இவ்வளோ, ஏன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த டே as a பிஸ்னஸ். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கற்பனையினால் மட்டுமே அதை பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த நம்ம கற்பனைக்கு இவ்வளோ தான் எல்லை இருக்குது, இந்த இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் பண்ணணுன்றது ஒரு வேலை இருக்குல்ல. ஸோ அந்த இதை வந்து நான் வச்சேன். அப்போ வந்து படம் வந்து அவ்வளோ பிளான் பண்ணி அவ்வளோ, ஏன்னா ஆர்ட் டைரக்ஷனாக ரொம்ப செட்டெல்லாம் போட முடியாது. அப்போ வந்து எனக்கு இருக்கிற ஆக்சுவல் லொக்கேஷனு, ஸோ நான் வந்து அதை நம்புகிறேன். ஸ்கிரிப்டு அவங்க எல்லோரும் சொன்னது போல தான், ஸ்கிரிப்டு ஆர்டிஸ்ட்டு லொக்கேஷன், இது மூணும் வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் லெவலில் அல்லது ஒரு சினிமாவில் அவர் சொன்னார் இல்லை, என்ன தான் நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஷூட்டிங் போனாலும் அங்கே வேற ஒன்று நடந்துருக்குன்னு.
ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம எவ்வளோதான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போனாலும் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அங்கே ஷூட்டிங்கில் வேற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம ஷூட்டிங்கில் அந்த பிரச்சனையை மட்டும் ஹேண்டில் பண்ணணுமா இருந்தால் முன்னாடி நம்ம ஃபோர்ஸி பண்ணி சில பிரச்சனைகளை முடிக்கணும். அந்த பிரச்சனை எங்கே முடிக்கலாம்னா உங்கள் லொக்கேஷன் நீங்கள் பக்காவாக உங்களுடைய கண்ட்ரோலில் லொக்கேஷன் வச்சுக்கிறது. ஒருவேளை ஆர்ட் டைரக்ஷனில் சொதப்பல் நடந்துச்சுன்னா உங்களால் இந்த ஷாட் எடுக்க முடியும், நீங்களே பண்ணி இறங்கி ஒன்று பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் தான் வந்து நீங்கள் அதில் கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று உங்களோட ஸ்கிரிப்ட், இன்னொன்று உங்களோட ஆர்டிஸ்ட். என்னால் இந்த ஆர்டிஸ்டோட ஃபேஸ்லேருந்து கொண்டு வந்துட முடியும். ஸோ நீங்கள் நடிக்கவே இல்லைனாலும் எனக்கு இந்த ஃபேஸை வந்து சும்மா ஒன்றும் இல்லைங்க, கேமரா மட்டும் பாருங்கள், இந்த சிவரை வெறிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வச்சே நான் ஒன்றும் பண்ண முடியும் என்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டா ஒன்று நடக்கும் அப்படிதான். இதுதான் எனக்கு சேலஞ்சஸாக இருந்துச்சு. நீங்கள் அந்த சேலஞ்சஸ் பற்றி கேள்வி கேட்கும்போது அதான் இருந்துச்சு. இப்போ ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப இன்னொன்று எனக்கு என்னோட பர்சனலான கதை வேறு அது. ஸோ அது வந்து ட்ராமடைஸ் ஆகும். ஓவர் வந்து பயங்கர ட்ராமடைஸான ஒரு விஷயம். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரீக்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தோட எதிர்பார்ப்பு வர, எங்கள் ஊரோட வீடு, எங்கள் ஊரில் இருக்கிற புட்டை வச்சு அந்த புட்டு வர்றது வந்து அதை வந்து இது வரைக்கும் அவங்க பெரிய சிலைகளில் பார்த்ததே இல்லை. ஸோ அதை வந்து இப்போ எப்படியாவது பார்க்கணும். அப்புறம் தமிழ் வந்து இப்போ நான் சின்ன வயசுலேருந்து சினிமா பார்க்கும்போது யோசிச்சே இருப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய தமிழ் இந்த ஸ்க்ரீனில் வராதான்னு யோசிச்சே இருப்பேன். ஸோ அது வந்து கரெக்டாக வரணும். ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல படத்தில் வந்து. இன்னைக்கு வந்து பார்த்தா ஈழத்தமிழர்கள் வந்து படத்தை ஓன் பண்ணிட்டாங்க. அதாவது ஃப்ரான்ஸில் 3வது வாரம் ஓடிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸில் 6 திரையரங்குகளில் வந்து படம் ஓடிட்டு இருக்கு 3வது வாரம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சின்ன படம், பெரிய ஸ்டாரோட பெரிய ஹிட்டு படமாக இல்லாத அந்த மாதிரி ஒரு படம் வந்து 3வது வாரம் ஃப்ரான்ஸில் திரையரங்கில் ஓடிட்டு இருக்கு. இன்னும் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ தான் படம் போய் சேர்ந்துருக்கு. அவங்களுக்கு அந்த படத்தை பற்றின செய்திகள் போய் சேர்ந்துருக்கு. அவங்க எங்கள் நாட்டில் எப்போ போகிறீங்க, எங்கள் கண்ட்ரியில் எப்படி போகிறீங்க, திரும்ப நாங்கள் இதை வந்து தியேட்டரில் கொண்டு வரணும் என்ற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு இருக்கு. எல்லா ஏன்னா அவங்க படத்தை ஓன் பண்ணிட்டாங்க. ஏன்னா முதல் தடவை அவங்களுடைய படத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ அது வந்து முக்கியமான விஷயமா. அது வந்து நம்ம ஒரு சேலஞ்சு இருந்துச்சு இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில், நம்ம வந்து கரெக்டாக இதை கொண்டு வந்துடணும், கரெக்டாக அந்த மக்களுடைய வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பாக அந்த படம் இருக்கணும் அப்படின்றது அவங்கள்ட்ட ரீச் ஆயிடுச்சுன்றதுல இது எல்லாம் நான் வெற்றியாக பார்க்குறேன். இது வந்து நீங்கள் ஒரு படம் காலங்கடந்தும் ஒரு விஷயத்தை நடத்தும்ன்றது இருக்குல்ல, அது வந்து எனக்கு இதாக தான் பார்க்குறேன். அதனால் வந்து இப்போ இன்னைக்கு இருக்க சூழலில் வந்து முதல் 3 நாளுடைய கலெக்ஷனோ அல்லது ஒரு வாரத்தினுடைய கலெக்ஷன்ஸை வச்சு நம்பர்ஸை வச்சு படங்களுடைய வெற்றிகளை டிசைட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகு வர்ற ஓடிடி வந்து நீங்கள் ஒரு வருஷம் ஓடிடியில் போகிற போது வரக்கூடிய வெற்றி இருக்குல்ல, அதோட வியூவர்ஷிப் இருக்குல்ல, இதெல்லாமே சேர்ந்து தான் இன்னைக்கு கம்பைன்டு. ஆமாம். அண்ட் வந்து எங்களுக்கு சினிமாவுக்கான உலகம் விரிவடைஞ்சிருச்சு. ஸோ ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு படம் ஓடுறதுன்றது இல்லை. ஒரு படம் இங்கே ஹிட் ஆச்சுன்னா அது உலகம் ஓடிடியில் வரும்போது உலகம் ஃபுல்லாக அந்த படம் போக ஆரம்பிக்குது. உலகம் ஃபுல்லாக மக்கள் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட உலகம் வந்து ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு. சினிமா நம்மளோட ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தால் நம்ம ஒரு சின்ன ஃபிலிம் குரூப்ஸ் தான் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பேசிகிட்டே இருப்போம். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் வந்து 2004 ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்டாக போகும்போது அங்கே ஒரு கம்மியான கூட்டம், நாங்கள் அப்படியே ஜாலியாக வெளியே வந்தால் இந்த பக்கம் அடூர் கோபாலகிருஷ்ணன் போயிட்டு இருப்பாரு, அந்த பக்கம் ஷியாமனல் வந்துட்டு இருப்பாரு, அவங்களோட போய் படம் பார்ப்போம் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட கோவாவுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. ஃபெஸ்டிவல் டைமில் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலே வந்து பயங்கரமான பாப்புலர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆச்சு. ஸோ ஒரு காலத்தில் கேன்ஸில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ன்றது வந்து நமக்கு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆடியன்ஸோட ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கிட்டத்தட்ட ஒரு பாலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி மொத்த பேரும் அங்கே போகிற ஒரு இடமா ஆயிடுச்சு. ஏன் அது நடக்குது? ஏன் இவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இப்போ பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக நம்ம வந்து ஜென்ரல் பப்ளிக் கேள்விப்பட்டே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பேசிட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்டோடைய டிஃப் வந்து இன்னைக்கு வந்து பெரிய ரெட் கார்பெட்ன்றது முக்கியமாக. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இன்னைக்கு சினிமாவுக்கான பார்வையாளர்கள் வந்து விரிவடைஞ்சிட்டாங்க. ஸோ சினிமாவுக்கும் அது தேவைப்படுது. ஸோ வேர்ல்டு ஆடியன்ஸுக்காக படம் பண்ணுற ஒரு இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவங்க எல்லாம் இப்போ ஒரு சாதாரணமாக ஒருத்தன் வந்து ஒரு நல்ல சினிமா பண்ணி சாதாரணமாக ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பினா அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகிறன்ற காலம் வந்து இன்னும் ஸ்பெஷலி இந்தியன் சினிமாவில் வந்து குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய 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 பாப்புலாரிட்டியும் மணியும் இதுவும் தேவைப்படுற ஒரு சூழல் மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த ஆடியன்ஸ்னால தான். ஸோ நம்ம வந்து இந்த ஆடியன்ஸுக்காக தான் படம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துட்டு நினைக்கிறேன். பட் இந்த கொஸ்டின் இஸ் லைக் அதுதான் நீங்கள் சொன்ன லெட்டர் எப்படி இப்போ நீங்கள் அந்த வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த கார்த்திக் சொன்னதோடைய விஷயம் அதுதான். ஸோ அது வந்து நம்பர்ஸ் கிடையாது, எங்களுக்கான நம்பர்ஸோ எங்களுக்கு நம்பர்ஸோ கிடையாது. இது வந்து இட்ஸ் லைக்
ஒரு ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் வந்து பார்த்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ சினிமா எப்பவுமே தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது வந்து வேறு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. நாங்கள் வந்து படத்தில் அவ்வளோ சின்ன சின்ன சவுண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஒரு நாங்கள் பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் சொல்லவே முடியாது, ஆனால் சவுண்டில் சொல்லியிருக்கோம். ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு 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 வீட்டோட கதவை தட்டுற 2 சவுண்டில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அது வந்து வார்த்தைகளாலேயோ இதுலாலேயோ சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது, இப்போ அவர் படத்தில் வந்து நிறைய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ அவர் சிமிலர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பொலிட்டிக்கலான விஷயங்களை இவ்வளோ தான் சொல்ல முடியும்னு இருக்குது. ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளால் கடத்த முடியும். சினிமா வந்து உணர்வாக கடத்த முடியும். சினிமா வந்து வார்த்தைகளால் கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து சினிமா ஒரு விஷுவல் மீடியம். ஸோ அது உணர்வுகளாக விஷுவலாக உங்களுக்கு கடத்த முடியும், உங்களுக்கு ஒன்று பண்ணும். அதை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு தியேட்டரிக்கில் பார்க்குறது தான் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து படம் வந்து இப்போ டைரக்டர்னா என்ன பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நீங்களும் ஒரு விஷயம் சொல்லுங்கள். யூ வாண்டட் ஆக்சுவலி சே சார், நீங்கள் இந்த விசிபிலிட்டி பற்றி கேட்டிங்களா சார்? சீரியஸான படம்னா தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்களான்னு என்னை பொறுத்த வரைக்கும் சார், சம்திங் ஐ அண்டர்ஸ்டுட், ஹவு மச் சவுண்ட் யூ மேக் பிஃபோர் த ஃபிலிம் ரிலீசஸ் ரியலி மேட்டர் சார். இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம விசிபிலிட்டி, நம்ம படம் எவ்வளோ தூரம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு டேட்டுக்கு இருக்குது சார். ஏதோ படத்தில் இருக்கிற ஒரு சாங்கோ, இப்போ என்னோட படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அ ப்ரொமோஷனல் டீம் இன்வால்வ் இன் மை ஃபிலிம் சார். ஸோ அவங்க எங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிளான் ஒன்று கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் ரிவீலுக்கு ஒரு ப்ரோமோ பண்ணுங்க, ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுங்க, அந்த பாட்டுக்கு ஒரு ப்ரோமோ பண்ணுங்க, அந்த ப்ரோமோக்கு ஒரு ப்ரோமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு they gave us a list of things. ஒரு ப்ரிவ்யூ ஷோ லைக் அரேஞ்ச் பண்ணுங்க, get all your celebrities to come and watch it, they'll have to tell good things about the film அப்படின்னு சொல்லி. பட் அது நிஜமா ஒர்க் ஆகுதா? சாரி டு இன்டரப்ட், பட் பிகாஸ் எல்லா படத்துக்கும் வந்து செலிபிரிட்டி ஷோனா எல்லாரும் வந்து நல்லது தானே சொல்றாங்க சார். ஸோ என்ன ஆகுதுன்னா, என்ன அதில் என்ன விசிபிலிட்டி கிடைக்குதுன்றது எனக்கு டு பி ஆனஸ்ட் லைக் ஐ எம் நாட் வெரி ஷியோர் ஆஃப் இட் சார். ஈவன் லைக் த ட்விட்டர் ஆர் லைக் சம்திங் லைக் யூனோ அவங்க இந்த மாதிரி ட்வீட் போடுவாங்க படத்தை பற்றி லைக் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. Everything is set, sir, and for that you won't believe that the cost is in crores. Like though we make a film in as much as crores, அந்த படத்துக்கான ப்ரமோஷன்ஸுமே அந்த crores கணக்கில் செலவாகுது, and people are really like paying that money so that like அந்த ஃபர்ஸ்ட் டே இருக்குல்ல சார், இதெல்லாம் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் சார் அந்த ஃபர்ஸ்ட் டே உள்ளே வந்துருவாங்க சார். ஆனால் ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் அந்த படம் என்ன, அந்த படத்துக்கான மெரிட்ல தான் அந்த படத்தோட ரன் இருக்குன்றது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சார். அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் லைக் பிகாஸ் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாஸ் வெரி ஷாக் சார், பிகாஸ் there was one celebrity who tweeted about the film saying it's a lovely film, it's a feel good film அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஐ மெட் தட் செலிபிரிட்டி சம்வேர், ஆஸ்ட் அது மாதிரி படம் ட்வீட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படி இப்படின்னு. என்ன படம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஆர்வம் தான். ஓ அப்படி என்ன கதை? ஸோ படமே லைக் ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஓகே அவங்க என் ஃப்ரெண்டு அவங்க கேட்குறாங்க, ஸோ நான் ட்வீட் போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் ட்ரிவன் பை தட்ல சார். லைக் அது ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் ஐ திங்க் இட் ரியலி ஹெல்ப் சார். அது தேவைப்படுது சார். ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு கண்டென்ட். அதை தாண்டி ஒருத்தங்க தியேட்டருக்கு வரணும்னா வாட் இஸ் நீடட் அப்படின்றது இப்போதைக்கு இது ஃபார்மேட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஃபார்மேட்டாக இருக்குன்றது. ஸோ இவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், தட் இஸ் ஒரு டேரக்டர்னா கரெக்டாக என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில், அதனால தான் ரைட்டர் டேரக்டர் ரொம்ப தேவை அப்படின்ட்டு. நீங்களும் வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்காக வந்து ஒரு சர்டன் இஸ்தட்டிக்ஸ் தேவை, ஒரு அழகியல் தேவை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சுரேஷ், அம்மன் ஆஸ்க் யூ அண்ட் மதன் ஆல்சோ, ஒரு படத்துக்கு டெக்னிக், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு எவ்வளோ டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும்? டெக்னிக்காக நமக்கு வந்து என்னை பொறுத்த நான் பர்சனலாக என்னுடைய இது வந்து என்னென்னா, நான் டெக்னிக்கலாக ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாது. ஏன்னா நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒரு கேமராமேன் வந்து அவரை நான் பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணதுனால அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க, ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்க. அப்போ என்ன வரும்னா நான் போய் அவங்களுக்கு நோண்ட வேண்டியது இல்லை. அப்போ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்கிரிப்டை நான் வந்து கரெக்டாக பண்ணணும்னு பார்க்குறேன். நான் பண்ண வேண்டியது என்கிட்ட இருக்க ப்ளஸ் வந்து அதுதானே. அப்போ நான் அதை சரியாக பண்ணுறேன், டெக்னிக்கலாக அவங்க அதை சரியாக பண்ணுறாங்க. அதை பண்ணுறாங்க பண்ணலன்றதை நான் வாட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில லென்ஸு வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த லென்ஸில் அது பண்ணலான்வாங்க. நம்ம அந்த லென்ஸை பற்றி தெரிஞ்சிருக்காது, ஒரு தெரிஞ்சிருக்காதுன்றதுக்கு நம்ம அது தெரிஞ்சிருக்கணும். பட் ஆனால் நம்ம வந்து என்ன இருப்போம்னா, நம்ம இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறதுனாலையோ சம்திங் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்றதுனால இப்போ அவங்க அதை பண்ணி தெரிஞ்சிருப்பாங்க, அதை பற்றின ஷார்ட்ஸ் காட்டுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஸோ இதை பண்ணலாம். ஸோ அது வந்து ஈகோஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். டெக்னிக்கலாக நமக்கு தெரியாதுன்றதுக்காக வந்து தெரிஞ்சவங்க சொன்னான்னா உடனே அவனை போட்டு இது பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற எனக்கு தெரியும்னு காட்டுறது இருக்குல்ல, அது எனக்கு நான் வேண்டாம். அப்போ நான் ஈகோஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவேன். மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸோட அப்படி தான். இப்போ எடிட்டர் ஒன்று பண்ணுவார், மியூசிக் டைரக்டர் ஒன்று பண்ணுவார். ஸோ நான் அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நான் வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துருவேன். ஸ்கிரிப்டை ஒன்று பண்ணும்.
அவங்க படிச்சதுக்கப்புறம் அவங்க ஒன்று ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அது என்னோட பெட்டராக கூட ஃபீல் பண்ணுவாங்க. மியூசிக் டைரக்டர் என்னோட பெட்டராக ஃபீல் பண்ணுவார். எடிட்டர் வந்து இங்கே தான் கட்டு வேண்டாம் அங்கே போகலான்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாமே நான் வந்து அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் ஏற்றுக்குவேன். ஸோ நான் இப்படி தான் நான் டெக்னிக்கலாக நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறேனே தவிர்த்து எனக்கு நான் பர்சனலாக ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஆள் கிடையாது, எடிட்டிங் தெரிஞ்ச ஆள் கிடையாது. வந்து கேமரா வந்து என்ன மாதிரியான கேமரா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி இது பண்ண போகிறோன்ற நான் பெருசாக அந்த லென்சிங்கோட நான் போகிற ஆள் கிடையாது. பட் ஆனால் எல்லாத்தையுமே நான் அது அவங்ககிட்ட சரியாக ஒப்படைச்சிருவேன். அவங்க அதை வந்து சரியாக பண்ணுறான்னு நம்மகிட்ட பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் மோர் லைக் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது கொலாபான ஒர்க்காக தான் பார்க்குறேன் சினிமாவில். இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஒருத்தர் இருக்கார், ஒரு டிஓபி இருக்கார், மியூசிக் டைரக்டர் இருக்கார், எடிட்டர் இருக்காருன்னா இவங்க எல்லாமே ஒரே பேஜில், ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கார், இவங்க எல்லாமே ஒரே பேஜில் இருக்கும் பட்சத்தில் எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி மியூசிக்கை பற்றி நமக்கு தெரியாது, கேட்டால் நல்லா இருக்கு நல்லா இல்லை சொல்ல தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஸோ அதை தாண்டி நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறோம், அவங்க ஒரு விஷயம் பண்ணி காட்டுறாங்க அப்படின்றப்ப அது நம்ம காது தான் முடிவு பண்ணுது. இது நல்லா இருக்கு சார் கேட்குறதுக்கு, இந்த ஃப்ளோவில் போகலாம். ஒரு லிரிசிஸ்டோட உட்காரப்பையும் அதான் இது கதையோட செட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ்டையும், ஏன்னா மோரல் லைக் அவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன் இந்த படத்தில், நம்ம தான் சீஃப் இந்த படத்தில் டைரக்டர், மோரல்லஸ் ஒரு ரைட்டராகவும் இருக்கிறனால இந்த படத்துக்கு எது கரெக்டாக இருக்குன்னு நமக்கு தான் அதிகமாக தெரியும் நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி தெரியும், பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ அப்படின்றப்ப அவங்க இப்போ நான் என்னோட கேமராமேன் வந்து ஒரு இடத்துல ஒரு ஷாட் வைக்கிறாரு அப்படின்றப்ப அது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் கேட்க முடியும், ஆனால் எனக்கு இது ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா இந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சில இடங்களில் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷாட் இங்கே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு என்னன்னா நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன்னா கூச்சமே பட மாட்டேன். நான் இப்போ ஸ்ரேசன்ட்டெல்லாம் பார்த்தா ஒரு குட்டியோண்டு வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு தோணும் ஆனால் இங்கே நம்ம ஒரு சின்னதாக கிரேன் போட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே மேலே வரலானா அப்படின்னு சொல்லுவேன். அவர் டே இந்த வீட்டுக்குள்ளே எப்படா கிரேன் வரும் அப்படின்வாரு. ஆனால் ஏதாவது பண்ணலாமாண்ணா அப்படின்னா சரி ஓகே இந்த கதவை கழட்டுங்க, ஒரு மினி கிரேனை கொண்டு வா. ஸோ அந்த மாதிரி நான் வெக்கமே படாமல் எல்லாத்தையுமே கேட்டுறேன். அது ஒர்க் ஆகுது ஆகலைன்றதை தாண்டி நம்ம ஒன்று ஃபீல் பண்ணுறோம்ல, சினிமா இது எல்லாமே ஓவராலாக ஒரு ஃபீல் தான். ஸோ அதனால நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கேட்டால் ஒரு நல்ல டெக்னீஷியன் இருக்கிறப்போ அவங்களுமே இப்போ நான் கேட்குற ஒரு விஷயம் லாஜிக்காக இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை இதில் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்வாங்க. பட் எல்லாத்துலேயுமே நான் பேசிக்காக கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லென்சிங்கில் எனக்கு பர்டிகுலராக இருக்கும் அந்த மாதிரி, எனக்கு இந்த ஷாட்டு கிரேனில் தான் வேணும், எனக்கு இந்த ஷாட்டு ஸ்டெடி கேமில் தான் வேணும். நான் ஒரு கிராமர் செட் பண்ணிப்பேன். நான் பண்ணது ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸோ அதனால என்னை எக்ஸைட் பண்ணுற விஷயங்களாக ஒரு கிராஃப்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி நான் டிஓபியோட உட்காரும் போதே பேசிட்டோம். எனக்கு இந்த இடத்துல இந்த ஷாட், எனக்கு கிரேனுக்கு இந்த படத்தில் 3 40 ஃபீட் கிரேன் ஷாட் வேணும், அதுக்கு ஒரு லாஜிக் இந்த இடத்துல எனக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள டெக்னிக்கலாக நான் என்னென்னலாம் எக்ஸைட் பண்ணதோ அதெல்லாம் சேர்ந்து கொலாபாக பண்ணுறோமே தவிர ஸோ அந்த லெவலுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இல்லாமல் லைக் ஒரு கிரேன்னா என்ன நடக்கும், அதில் எப்படிப்பட்ட ஷாட் அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 போட்டால் இந்த ரேஞ்சில் அதெல்லாம் நம்ம போட்டு பார்த்துடலாம் லென்ஸில். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவை ஒரு ஸ்டெடி கேம் வேணும், இங்கே வந்து எனக்கு ஃபாலோ ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்ம சொன்னால் இன்னும் அது கேமராமேன்ட்டு வரப்போ அந்த கொலாப் ஒர்க்கில் வந்து இன்னும் நல்லா நடக்கும். எல்லாத்தையுமே அவரே பண்ணணுன்ற அவசியமும் இருக்காதுல்ல. ஸோ அதனால இது ஓவராலாகவே இது ஒரு கொலாப் ஒர்க்காக தான் பார்க்குறேன். கொலாப் ஒர்க் தான். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு சொல்கிறீங்கல்ல உங்கள் லாஜிக்கில், நீங்கள் லாஜிக்னு சொல்கிறீங்களா, உங்கள் லாஜிக்கில் ஒரு why do you use a crane? லைக் ஒரு கிரேன் வச்சா உங்களுக்கு என்ன, வாட் யூ ஃபீல், நீங்கள் ஃபீல்னு சொன்னீங்கல்ல. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் படத்துலேருந்தே அதை சொல்கிறேன். என் படத்துலேருந்தே பார்த்தா படம் ஃபுல்லாகவே நாங்கள் ஐ லெவலில் தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் பெருசாக ட்ரோன் ஷாட்ஸே படத்துலலாம் இருக்காது, ஐ லெவலில் தான் கதை சொல்லணும். ஏன்னா ஒரு அதுவும் இந்த படம் நாங்கள் ஒரு 2:1 ரேஷியோவில் தான் ஷூட் பண்ணோம். அது நான் ஸ்ரேசனோட டிஸ்கஸ் பண்ணும்போது அது சொன்னாங்க நம்ம ஒரு காம்பேக்டாக சின்ன லொக்கேஷன்ஸில் தான் படம் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை நம்ம ஒரு 235 இல்லாமல் 2:1 ஷூட் பண்ணால் ஐ கேன் கெட், அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் லென்ஸில் உனக்கு இவ்வளோ கிடைக்கிறது 2:1 இவ்வளோ கிடைக்கும், சைடில் பார்ஸ் வரும். பட் என்னன்னா எனக்கு ஒரு கேரக்டருக்கு நான் ஒரு ஷாட் வைக்கிறப்ப எனக்கு அவங்களோட கை ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடைக்கும். ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய லொக்கேஷனில் ஷூட் பண்ணேன்னா கேமரா எடுத்துகிட்டு பின்னாடி போகிற அளவு எனக்கு இருக்குது. நான் ஒரு சின்னோட லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ அதனால அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு 2:1 போனால் இன்னும் நல்லா இருக்கும்ட்டு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாள் டெஸ்ட் ஷூட் மாதிரி குட்டியாக பண்ணி பார்த்தோம், நல்லா வந்துச்சு. அதே மாதிரி லென்ஸ் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்தோம். பண்ணிவிட்டு ஒரு 2 லென்ஸ் கொண்டு வந்துட்டு இந்த லென்ஸில் போகலாமா இந்த லென்ஸில் போகலாமான்னு ஷூட் பண்ணி பார்த்துட்டு அவருமே உனக்கு எது ஃபீல் ஆகுது, லைக் ஏன்னா ஒவ்வொரு லென்ஸில் டெக்ஸ்சர் மாறும், ஸோ உனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி எனக்கு இந்த லென்ஸ் நல்லா ஒர்க் ஆகுதுன்னா ஓகே சூப்பராக அதிலே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி சொன்னார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 ஷாட்டு மட்டும் தான், 3 ஷாட்டு தான் கிரேன் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு நான் என்ன லாஜிக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ ஒரு கிரேன் ஷாட்டுன்றது ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ அந்த மாதிரி கொஞ்சம் ஐ லெவலில் இருந்தால் தான் ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. கேமரா மேலே போச்சுன்னா அது யாரோ ஒருத்தர் பார்க்குற ஒரு சோன் தான். ஸோ இந்த படத்தில் நான் என்ன ஃபீல் பண்ணேன், ஒரு 3 இடம் இருக்கும். ஒரு இடத்துல வந்து இவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும் ஸ்கூலில். அப்போ வந்து இவன் தனியாக நடந்து போவான், அந்த சாரை அடிச்சுட்டு தனியாக நடந்து போவான். அப்போ ஒரு கிரேன் ஷாட் யூஸ் பண்ணேன், அதில் தனியாக அவன் நடந்து போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இன்டர்வலில் ஒரு கிரேன் ஷாட் யூஸ் பண்ணியிருப்பான், அந்த ஆட்டோ பின்னாடி ஓடி போவான்.
அப்போ வந்து இங்கே லவ் ஃபெயிலியரில் தனியாக நடந்து போகிறான். இன்டர்வலில் ஒரு ஆட்டோவில் ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கான். அங்கே ஒரு கிரெயின் ஷாட் ஒரு 40 feet வேணும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த பொண்ணோட போயிட்டு இருப்பான், அங்கே ஒரு 40 feet. ஸோ என்ன எக்ஸைட் பண்ணுற மாதிரி ஒரு லாஜிக் நான் செட் பண்ணிக்கிட்டேன். தனியாக போகிறப்போ ஒரு கிரெயின் ஷாட்டு, ஒரு பொண்ணு பின்னாடி ஓடும்போது கிரெயின் ஷாட்டு, அந்த பொண்ணோடய சேர்ந்து போகிறப்போ ஒரு கிரெயின் ஷாட். இது மூணுமே நான் ஒரு டேரக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் நான் மேலே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாஜிக் நான் படத்தில் அங்கே செட் பண்ணிக்கிறேன். இது என்ன எக்ஸைட் பண்ணுதுன்றனால பண்ணேன் இது. அண்டு கிரியேட்டிவை பொறுத்த வரைக்கும் இது தப்பு சரின்னு எங்கேயுமே கிடையாது. 180 பிரேக் பண்ணக்கூடாதுன்றதுல நம்ம கையில் தான் இருக்குது, அது தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்களை எக்ஸைட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரேயாஸ் அண்ணா பார்த்தீங்கன்னா இவன் கதை சொல்ல ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் அனிஷா பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு ஐடியாவோட வந்தார். என்னன்னா இவன் வந்து பழைய மெமரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம பழைய கதையை சொல்லும்போது டக்குன்னு நமக்கு வந்து அவ்வளோ கிளியர் பிக்சராக எல்லாமே ஞாபகம் இருக்காது. ஸோ அவளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ரிசம் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த ஒரு ப்ரிசம் ரெடி பண்ணி கொண்டு வந்தார் அவர். அது எதுனாலனா அவர் சொன்னார், அவன் சொல்கிறான் இப்போ தான் கதை சொல்கிறான், ஸோ பிளரியாக தான் அவனுக்கு இமேஜஸ்லாம் இருக்கும். அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்க தான் அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு அந்த கதையை அவன் நல்லா சொல்லுவான். ஸோ அதனாலேயே அவளோட இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸில் ஒரு ப்ரிசம் வச்சு பிளராகவே ஆரம்பிச்சு அவன் வந்து உட்காந்து அந்த சாங்லேருந்து தான் பிக்சர் கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் அவர் கொண்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பின் பாயிண்டாக எல்லாத்துக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் இது நம்மளை எக்ஸைட் பண்ணதில்ல, ஒர்க் பண்ணுற நம்ம எல்லாரையும் ஒரு விஷயம் எக்ஸைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கிராஃப்டாக நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் குட்டி குட்டியாக பண்ணோம். ஸோ உங்கள் 2 பேருக்கு ஒரு கொஷின். இப்போ வந்து ஒரு லாஜிக் என்னன்னா, சில டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் வந்து அவர் சொன்னார்ல மியூசிக் டைரக்டருக்கு என்னோட மியூசிக் தெரியும், என்னோட இவர் அப்படின்னு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மியூசிக் டைரக்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், என் ஒர்க்கு கொஞ்சம் தெரியணும், என்னோட சினிமாட்டோகிராஃபி நோட்டீஸ் ஆகணும், என்னோட மியூசிக் நோட்டீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் வந்து கொஞ்சம் ஒரு எல்லையை மீறக்கூடும். ஸோ அதை நம்ம டைரக்டர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு யூனிஃபார்மாக அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இது வேண்டாம், இது கொஞ்சம் நம்ம அடுத்த படத்துக்கு வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் நாசுக்காக சொல்லி அந்த விஷயம் ஹவு டு யூ சி? பிகாஸ் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக லைக் ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு சினிமாட்டோகிராஃபரோ அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் கிராஃப்ட் அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஹவு டு யூ ஹேண்டில் த ஃபேக்ட் தட் உங்களுக்கு இவ்வளோதான் வேணும், உங்களுக்கு இது தேவை, அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அது வந்து ஸ்கிரிப்டு தான் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டோட டிமாண்ட் என்னவோ அதுக்கு அவன் அந்தந்த டெக்னீஷியனோட பார்ட்டிசிபேஷன் தான் வேணுன்றது தான் என்னுடைய ஸ்டாண்டு. ஆக்சுவலி ஒரு அந்த சீனோட மூடு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷுவலாக ஒரு ஷாட் வச்சோன்னா அது தப்பாக இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ் பார்க்குறப்ப அவங்க வந்து கனெக்ட் ஆகாமல் டிஸ்டர்ப் ஆகுறது எதனாலன்னா அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இது என்ன லிமிட்டேஷன்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இருந்ததுனால தான் நான் இப்போ ஷார்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, நம்ம படத்தில் வந்து எல்லா ஷார்ட்ஸுமே இப்போ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் உண்டு. நமக்கு அதிகமாக க்ளோஸ்அப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம படமே. நீங்கள் ரீசெண்டாக நிறைய வர படங்களில் க்ளோஸ்அப்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மர்ஸ் இருந்தால் தான் நம்ம க்ளோஸே வைக்க முடியும். மற்றபடி இல்லைன்னாக்கா அது கொஞ்சம் இதுவாகிடும். நம்ம வச்சுருக்குது ஃப்ரெஷ் டீமு. ஆனால் படத்தோடைய டிமாண்ட் என்னென்னா ஃப்ரெஷ் ஃபேஸ் வேணும், ரொம்ப சீசன்ட் ஆர்டிஸ்டோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேணும். அது நம்ம சொல்லி உடனே அந்த பசங்கள்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியாது. அவங்களுக்கு அது புரிதலுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈவன் தோ நம்ம வந்து ஒர்க் ஷாப்லாம் பண்ணால் கூட நாம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனோன்னா பரோட்டா மாதிரி தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து எழுதுறான்ற கதையில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம அங்கே அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ என்னவா இப்போ ஷார்ட் அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. அடுத்தது எனக்கு ரியாக்ஷன்ஸில் தான் கதை சொல்லணுன்றது என்னுடைய டிமாண்ட். ஸோ தட் அது வந்து ஒரு கம்ப்ளீட்லாக எமோஷ்னலி கனெக்ட் பண்ணுற ஃபிலிம். ஸோ ஏஸ்தட்டிக் அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போக முடியாது, இந்த கதை போக முடியாது. வேறு ஸ்கிரிப்டில் நான் அதை பண்ணிக்கலாம், இது பண்ண முடியாதுங்கிறப்ப என்னன்னாங்கன்னா வந்து ஸ்டில் கேமரா வச்சு நான் ஒவ்வொரு ஃப்ரேமையுமே ஃபோட்டோ எடுத்துருவேன். இதுதான் பிளாக் அப்படின்னாக்கா இந்த பிளாக்கை ப்ராப்பராக ஸ்டில் எடுத்து அவர்கிட்ட நம்ம கேமராமேன் ஃப்ரெண்ட்ஸ் தான், 2 கேமராமேன் பண்ணாங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஈகோ கிளாஷ்க்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. நம்மளுக்கு என்ன வேணும், ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணும் அதை தான்ட்டு ப்ராப்பராக அந்த பிளாக்கு பக்காவாக பிளாக்கே ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அந்த பிளாக்கில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறதே எல்லாமே. அதேமாரி நடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் வந்து இப்போ ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்கன்னா இது சீனு, இது டைலாகு சொல்லிட்டோன்னா 50% வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம மானிட்டர்கிட்ட உட்காந்து பார்த்தோன்னா போதும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயம் நம்மளே எதிர்பார்க்காதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடும்.
இங்கே என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து நமக்கு வேண்டிய விஷயம் எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னா அது நம்ம கோரியோகிராஃபே பண்ணுற மாதிரியான விஷயம் ஆகிடும். ஒரு ஐபால் ஷிஃப்ட்லேருந்து லுக் அங்கே இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இவ்வளோ செகண்ட்ஸ் கழித்து இங்கே வந்துச்சு, அதுக்கப்புறமா திரும்பினா ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணா அப்படின்னு ஒரு விஷயம்னா அது வரைக்கும் நாம் கிளிக் பண்ணி ஐபால் லோ ஆச்சு கிளிக் பண்ணி திரும்ப அப்படி ஆக்சுவலாக அப்படி தான் நான் அந்த படம் பண்ணேன். பண்ணது அப்படி தான் பண்ணோம். என்னென்னா அந்த ஃப்ரெஷ் டீமு ஃப்ரெஷ்ஷு ஃபேஸை வச்சு பண்ணும்போது நமக்கு வேண்டியது இதுதான் அப்படின்ற கிளாரிட்டி இருக்கிறதுனால அது வர வரைக்கும் நாமளும் எனக்கு என்ன கடைசியாக படம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அதையும் நம்மளை இம்பேக்ட் பண்ணணும். அதுதான் நம்ம பின்னாடி பட்ட கஷ்டம்லாம் யாருக்கும் இங்கே நம்ம கோனார் நோட்ஸ்லாம் கொடுக்க போகிறது கிடையாது, யாருக்குமே தெரியாது. அதனால் அதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுன்றதை பார்ப்போம். ஸோ இவங்க எல்லா டெக்னீஷியன் ஒர்க்லேயும் வந்து அவங்க பெஸ்ட்டு அவங்களோட கொடுத்தாலும் நமக்கு நம்மளோட பர்சன்டேஜ் என்ன வேணுமோ அதுதான் அப்படின்ற லிமிட்டேஷன் வச்சுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அது நான் இது வந்து விதிவிலக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் மற்றபடி சுரேஷ் சொன்ன மாதிரி ஒரு மதன் சொன்ன மாதிரி அந்த அவங்கள நம்பி கொடுத்துட்டா அவங்க ஒன்று பண்ணிவிடுவாங்கன்றது தான் ரெகுலராக இருக்குது. அது ரொம்ப டைரக்டருக்கு பெரிய சப்போர்ட்டு கூட, நிறைய பெரிய ரிலீஃபாக இருக்கும் அவங்கள நம்பி கொடுத்துரு. இந்த படத்தில் எனக்கு அப்படி விஷயம் இல்லை. ஸோ ஃப்ரெஷ் டீம்ன்றதுனா அவங்க எல்லாருமே புதுசு, அதை ட்ரை பண்ணுறப்போ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் பண்ணோம். கம்ப்ளீட்டாக நம்ம அந்த விஷயத்தை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம தான் அந்த மார்ஜின் வச்சு தான் போகணும். மியூசிக்கும் அப்படி தான். இது 2005 நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ மியூசிக் வந்து ட்ரெண்டியாக இப்போ இருக்கிற சவுண்ட்ஸில் நம்ம பண்ண முடியாது. இப்போ இருக்கிறத பண்ணணுன்றது தான் மியூசிக் டைரக்டருக்கு இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே சொன்ன மாதிரி அந்த ஹூக் ஸ்டெப் பஞ்சாயத்து தான் அதில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 2005 பீரியடை கண்ணு முன்னாடி கொண்டு வரணுன்றப்ப விஷுவல்ஸ்லேருந்து சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அதுக்கான விஷயமா பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அது வந்து அப்படி தான். இப்போ ராஜா சார் டச்சோடு தான் இருக்கும் சாங்கு, மியூசிக், ரீ ரெக்கார்டிங் எல்லாமே. இது வரைக்கும் நம்ம அதை பார்த்துக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சவுண்ட்ஸோட ஒரு சாங்கை உள்ளே போட்டால் அது டிஸ்கார்ட் ஆகிடும், அவன் கனெக்ட் ஆக மாட்டான். இந்த இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு பார்த்துக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலி. வாட் டு யூ திங்க்? So for me, I give a free hand to all my technicians. Sir. Like I don't tell them this is what you need to do. I don't tell them because it's not because I don't know stuff. It's only because I want them to own the film, sir. Like நம்ம ஒரு என்ன பண்ணாலுமே finally when the technicians own the film, it's a different film altogether, sir. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லெட் தெம் லைக் நான் டிஓபி கௌதம் ஐ டோன்ட் டெல் நான் ஷார்ட் இப்படி தான் வேணும் இங்கே தான் வேணும் எதுவுமே கிடையாது. there's a lot of work that goes into like pre-production while we discussed with the DOP saying இப்படி வைக்கலாமா ஃப்ரேம், இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு. தென் he came up with an idea of 180 degree பிரேக் பண்ணலாம். லைக் அந்த இனிஷியல் லவ் போர்ஷன்ஸ்லாம் அந்த ஸ்கூல் காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் 180 பிரேக் பண்ணிட்டே போகலாம். I mean he meets Anjali Shivatmika for the first time, அது 180 பிரேக் பண்ணாமல் போகலாம். and all this stuff came from him. Same thing with the choreographer Kavya. There's after he watches Vinay Thandi Varuvaya, the chair just rolls out from there. He comes out in the chair itself, and that was not there in the paper. Like it was an idea that was given by Kavya saying, "Yeah, the chair odi abdiye move panni varakoodadhu veedu varaikum because he's still in that state of mind, la or trance state la irkan." Abdinappo I instantly love that idea, sir. So it all happens because they are all thinking about the film when I'm not with them, or like when we're not talking. On the back end, they are working on the film. They are coming back with ideas and all this stuff. And same thing with Sidhu. Like Sidhu also extensively worked for the film. So like again, being a romance film, music plays a major role and all this stuff. So அது எக்ஸ்டென்சிவா ஒர்க் பண்ணாரு. அதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் அகைன் நம்ம முன்னாடியே மார்க் ஷூட் பண்ணிடுவோம் சார். மார்க் ஷூட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒரு படத்துல இருக்கிற தீம் மியூசிக் எடுத்து வச்சிருவோம். வச்சுட்டு சீனே பக்காவா இருக்கு, அது அப்படியே ஷூட் பண்ணிடலான்னு போவோம். ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ஃபீல் இருக்கும். பட் ஒன்ஸ் சித்து கம்ஸ் அண்ட் கிவ்ஸ் மீ அ ட்ராக், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா எனக்கு அது அவ்வளோவா செட் ஆகாது. செட் ஆகும்போது I don't tell him, I don't instantly reject it. Like I'll sit through it, I'll sleep through it and then go back to him and tell him, Sidhu இது மட்டும் இப்படி இருக்கலாமா, ஓகே ப்ரோ, இல்லை ப்ரோ நான் இந்த ஐடியாவில் பண்ணியிருந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு lot of inputs. And Praveen Antony, like he's the editor of the film, he was more or less like another director for the film. So like he literally guided me through the process of first film. Like இப்போ எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்களா, like I had him by my side, so I was very confident to go out and like do Praveen இது work ஆகுதா, like because whatever, like he was involved in all departments, like say like the camera work or like the music, like majorly like with the promotions, everything. So he's involved. So all this happened because I gave them all a free hand and I told them saying, guys, this is our film, let's put a good show. Like that's the thing. So
I go by the teamwork and it always like pays off அப்படின்றது தான். ஸோ இந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு புது இயக்குனருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எதுக்கும் பயப்பட தேவையில்லை. முதல்ல சினிமா வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவானது சினிமா. அதனால் வந்து நான் பர்சனலாக என்னை வச்சு தான் நான் சொல்லவே முடியும். நான் உள்ள வரும்போது எதுவும் தெரியாமல் தான் வந்தோம். ஆனால் வந்து லேர்ன் பண்ணணும். அது வந்து டெக்னிக்கலாகவும், இப்போ நான் டெக்னிக்கல் மீன்ஸ் என்னவா சொன்னேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லென்ஸு தெரிஞ்சு தான் நம்ம வந்து இந்த லென்ஸ் இது பண்ணல, அந்த லென்ஸ் சரியாக இருக்கான்றதை நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்காவது நமக்கு தெரியணும். மியூசிக்கும் அதே மாதிரி தான், அவர் சொன்ன மாதிரி இல்லையா, அதே மாதிரி தான் எல்லாமே. இது வந்து என்ன நம்ம ரொம்ப படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அதை பற்றின ஒரு இது இருக்கும். மியூசிக்கும் நிறைய கேட்டிருக்கும். ஸோ அதனால் இப்போ நமக்கு என்னென்னா, நம்ம முன்னாடி எடுத்து நகர்ந்து போகிற அந்த தைரியம் வேணும். நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, நீங்கள் எதை பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னு நமக்கு வந்து என்னென்னா, நம்ம க்ளோஸ் டு ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்களை பார்த்து மறந்துடுவோம். நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனில் ஒன்று இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கதைகள் எடுத்து பண்ணலான்னு ஒன்று இருக்கும். அந்த கதைக்கும் நமக்கும் ரொம்ப தொலைவு இருக்கும். அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம ஒரு ஒரு இதில் இருப்போம். அதோடு சேர்ந்து நம்ம எழுதும்போது என்ன ஆகும்னா, நம்ம காலங்களை தொலைச்சிருவோம். ரொம்ப நாள் தேடி சுற்றிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு திரும்ப வருவோம். ஸோ அப்போ என்னென்னா, நமக்கு என்ன மாதிரியான கதைகள் சரியாக வரும், நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் அது சரியாக நம்ம கொண்டு வர முடியும், அதே நேரம் அதுக்குள்ளே இருக்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு ரைட்டர்ஸோட நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தயார் பண்ணிட்டு வந்திக்கிட்டீங்கனாலே சினிமா வந்து நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பயம்பொறுத்துகிற மீடியம்லாம் கிடையாது. அதுவும் வந்து ஒரு தொழில் தான். அந்த தொழில் கலையோடு சேர்ந்து இருக்குது. அது ஒரு ஆர்ட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு கிரியேட்டிவ்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அப்போது இது நீங்கள் என்னவா நம்ம எப்படி உணர போகிறோம், அதை எப்படி நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்ல போகிறோம், அந்த தயக்கம்லாம் எல்லாரையும் உடைக்கணும். அதெல்லாம் உடச்சி தான். இப்போ நான் வந்து சும்மா ஒரு சின்ன இதுதான், எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். இப்போ நம்ம வந்து காக்கான்னு சொன்னால் நம்ம மைண்டுக்குள்ளே காக்காவோட விஷுவல் வரும். ஆனால் வரைய சொன்னால் வராது. இப்போ நீங்கள் காலங்காலமாக பார்த்துருப்போம், நம்ம பல வருஷமாக காக்கா பார்த்துருப்போம், அணிலை பார்த்துருப்போம், எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஆனால் அது வரைய சொன்னால் ஏன் வரல அப்படின்னா, நம்மகிட்ட ப்ராக்டிஸ் இல்லை. விஷுவல் மைண்டில் இருக்குது, ப்ராக்டிஸ் இல்லை. சினிமாவும் அதுதான். நீங்கள் விஷுவலாக மைண்டில் வச்சுருப்போம், ஆனால் ப்ராக்டிஸாக அதை ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து கற்றுக்கிறது இருக்குல்ல, அதை கற்றுக்க போகிறது, அதை வந்து ரொம்ப சின்சியராக கற்றுக்கினதை அப்ளை பண்ணுறது. இதுக்கு எந்த பயமும் தேவையில்லை, தைரியம் தான் வேணும். இது சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 வருஷம் சினிமாவிலேருந்து சினிமா என்னை காலி பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபோக்கஸ் வேறையாக இருக்கலாம். சினிமாவில் நிறைய வேறு லைன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த லைனுக்குள்ளே இருக்கீங்கன்னு இருக்குல்ல. நான் அதெல்லாம் சொன்னேன், 9 to 6 ஜாப் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. சினிமா 9 to 6 ஜாப்பும் இருக்குது. 9 மணிக்கு வந்து 6 மணிக்கு போய் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற ஆஃபீஸும் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ண போகிறோம், அது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவோட தைரியமாக வந்து உள்ளே இறங்கினா சினிமா வரும். எல்லாருமே, அதாவது எல்லாரும் மீன்ஸ் என்னன்னா, அந்த ஆர்வத்தோடு இருக்க எல்லாரையும் அதை அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் எப்போதும் நம்புவேன், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்தாது தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு 10 ப்ரொடியூசர்கிட்ட போகிறோம்னா, 10 ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்கோம், ஆனால் சக்ஸஸ் ஆகாமல் நம்ம தான் வந்திருக்கோம். அந்த ப்ரொடியூசருக்கு பிடிக்காத மாதிரி நம்ம ஒரு கதையை சொல்லியிருப்போம். இப்போ நம்ம போகிற நம்ம சொல்கிற விதம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஸோ அப்போ அந்த வாய்ப்புகள் இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் போயிட்டு வந்திருப்பேன், அந்த இடத்துல ஓகே ஆயிருக்காது. இப்போ அவர் போய் சொல்லிட்டு வந்துருப்பார், ஓகே ஆயிருக்கும். ஸோ அது வந்து என்ன இதுன்னா, அதுதான் அந்த இது. அப்போ என்னன்னா, நீங்கள் தைரியமாக உள்ளே வரலான்றேன். தைரியமாக உள்ளே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு படம் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம், வந்து ஒரு பொருளாதார ரீதியாக நம்ம ஜெயிச்சு நிற்கிறோம் அப்படிலாம் இல்லாமல், நீங்கள் நினச்ச படங்களை, நீங்கள் நினச்ச விஷயங்களை ரொம்ப அழகாக பண்ணலாம். அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக வரலாம். இல்லை, அதோட சின்ன எக்ஸ்டென்ஷன் வந்து, அந்த கொஸ்டனுக்கு ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, ஒரு படம் வெற்றி அடைஞ்சது தோல்வி அடைஞ்சதுன்னா மெயினாக கிரெடிட் வந்து டைரக்டருக்கு போகுது. ஒரு இந்த மாதிரி ஒரு சைஸ் படம், லைக் ஸ்டார் படம்னா அது வேற படம். பட் இப்போ சிறை வந்து வெற்றினா அது உங்களுக்கு கிரெடிட் வருது. ஸோ ஒரு ஆடியன்ஸை எழுதும்போதோ இல்லை படத்தை பண்ணும்போதோ இயக்கும்போதோ ஒரு ஆடியன்ஸை மனசில் வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். ஸோ எதனால? பிகாஸ் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் சொல்லணும்னு இருக்குல்ல, அதே சமயம் எவ்வளோ பிகாஸ் சில டைரக்டர்ஸ் வந்து ஐ எம் த ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம எல்லா டைரக்டர்ஸ் மாதிரி தான் நம்மளும் ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்மளும் வந்து பல படங்களை பார்த்துட்டு நம்ம அதில் நிறைய குறைகளை பேசி நிறைய நண்பர்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அந்த குறைகளை நம்ம படங்களில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஸோ அதனால் அதே மாதிரி இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸை நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறக்கூடாது. அவங்கக்கிட்ட என்னென்னா, நான் ஒரு படம் எடுத்துட்டேன், அது ஓடலைன்றதுக்காக வந்து இந்த ஆடியன்ஸை நான் வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதையை நான் கொடுக்கலன்றதான் நான் பார்க்கணும். ஸோ அப்போ என்னவா இருக்குது இங்கேன்னா, நான் எப்படி சொல்கிறேன் அந்த கதையை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு நாவல் படிக்கிறேன், அந்த நாவல் 2 பக்கம் படிக்கும்போது எனக்கு வந்து போர் அடிச்சிச்சுன்னா அதை மூடிடுவேன்.
ஆனால் சும்மா 2 பக்கம் படிக்கலாமே, ஒரு 1/2 அன் ஹவரில் டைம் இருக்குது, அந்த 1/2 அன் ஹவரில் சும்மா படிக்கலாமே சொல்லி ஓப்பன் பண்ணது நாவல் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் போயிடுவோம். ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் அது நம்மளை உள்ளே கொண்டு போயிடுச்சு. அந்த மாதிரி தான் நம்ம சினிமாவை பார்க்குறோம். ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பிலீவாக நம்ம வந்து ஆடியன்ஸை நம்பணும். அதே மாதிரி இன்றைக்கி ஆடியன்ஸ் என்னவா இருக்காங்க, இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சோஷியல் மீடியா பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வந்து நான் சும்மா ஒரு இன்டர்வியூ பார்க்கணும்னு வச்சிங்களேன், அந்த இன்டர்வியூட லென்த் வந்து ஒரு 40 மினிட்ஸ் இருக்குன்னா நான் 40 மினிட்ஸ் அந்த இன்டர்வியூ பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ண 1.5 வச்சிருவேன் இது ஸ்பீடு. நீங்கள் கேட்குற இப்போ நீங்கள் பேசுகிற சவுண்டே வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேட்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 26 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அதை. ஸோ இப்போ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, இப்போ ஆடியன்ஸ் ஆப்ஷன் இருப்பாங்க, 10 செகண்டில் வந்து ஒரு இதுவை பார்த்துடுறாங்க, 30 செகண்ட் ப்ரொமோ வந்துடுது. ஸோ எல்லாமே குறுகி போயிருக்குன்னா நம்ம அதுக்குள்ளே அடாப்ட் ஆகணுன்றேன். நான் அதுக்குள்ளே போக மாட்டேன், நான் சொல்கிறது தான் படம், நான் எடுக்கிறது தான் படம் அப்படின்னா நீங்கள் வந்து அது ஃபிட் இல்லை. நீங்கள் வேணால் அதை வச்சுட்டு போராடிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி என்னவா இருக்காங்கன்னா நல்ல சினிமாக்களை இப்போ எனக்கு சிறை வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த படத்துடைய ஓப்பனிங் பெருசாக இருந்துச்சுன்னா இல்லவே இல்லை. ஒரு பெரிய ஓப்பனிங்காக சிறை அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் அந்த சிறை வந்து பார்த்துட்டு 4 பேர் போய் சொல்கிறது இருக்குல்ல, வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சூப்பராக போய் சேர்ந்தது எங்களுக்கு. சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆடியன்ஸ் வந்தாங்க. ஆனால் இங்கே இவர் சொன்னதில் ஒரு இது மட்டும் எனக்கு இருந்துச்சு. என்னவா இருந்ததுன்னா, எங்கள் ப்ரொடியூசர் வந்து தேட்டரை வந்து லாக் வச்சுருந்தார், ஹோல்ட் பண்ணார். ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து கூட்டம் கம்மியாக வந்தாலும் அதை ஹோல்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டிக்குள்ளே அது இருந்ததுனால 4ஆவது நாள் பிக்கப் ஆகாமல் தேட்டரே வந்து அவங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டுருல, கொஞ்சம் லூஸாக போகுதுன்றதுக்காக வந்து விட்டுருல, இல்லை வருவாங்க அப்படின்னு ஒரு டைட் பண்ணி ஒன்று வச்சதுனால ஒரு 4ஆவது நாள் 5ஆவது நாள் போகும்போது அதுக்கப்புறம் அவங்க எடுக்கல. அது இன்னும் இவர் சொன்ன மாதிரி டைமிங் மாறி ஓட ஆரம்பிச்சிது. ஒரே தேட்டரில் 5 ஷோ ஓடிச்சு, 6 ஷோ ஓடுது, இப்படி போக ஆரம்பிச்சிது. அப்போ இதெல்லாம் போகுதுன்னா யாரால் போகுதுன்னா ஆடியன்ஸால் தான் போகுது. அப்போ நான் அவங்களை எப்போதும் நான் வந்து குறைச்சி மதிப்பிடவே கூடாது. அப்போ எழுதும்போது எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எழுத வேண்டியது, நேர்மையாக எழுத வேண்டியது இருக்குது. அப்புறம் என்ன மாதிரியான கதைகள் நம்ம சொல்ல போகிறோன்றது, அந்த கதைகளை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும். எனக்கு இந்த சிறை வந்து அந்த பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பார்க்குறேன். ஆடியன்ஸ் மனநிலை நம்மளும் இருக்கணும், ஆடியன்ஸை நம்ம ரொம்ப பெரிய அளவில் மதிக்கணும், அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதணும். எந்த ஸ்கிரிப்ட் எழுதணும் அந்த ஸ்கிரிப்ட் எழுதணும். நீங்கள் ஒரு வேறு எந்த ஜானலாம் எழுதுங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுங்க, என்ன ஜானலாம் எழுதுங்க, ஆனால் அந்த ஆடியன்ஸை மைண்டில் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதணும். இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். கிளாரிட்டியோட ரொம்ப கிளாரிட்டியாக வந்து சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எல்லாருக்குமே இப்போ நான் வந்து என்னோட படத்தில் வந்து ஒரு கல்யாணன்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சதுக்கான காரணம் தான், கல்யாணம் காமன் எலிமெண்ட். அவன் புதுசாக ஒரு ஏரியாவிலேருந்து கதை சொல்கிறேன், ஆனால் அது எப்படி அவன் ரிலேட் பண்ணிப்பான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வரைக்கும் அவன் பார்த்ததே எல்லா உலகம். அப்போது எதை வச்சு ரிலேட் பண்ணிப்பான்னா அவன் கல்யாணத்தை வச்சு ரிலேட் பண்ணான். ஏன்னா நம்ம எல்லாருமே கல்யாணத்தை கடந்து தானே வந்துடுவோம். ஸோ அதனால் அதை வச்சு ரிலேட் பண்ணிப்பான்ற ஒரு விஷயந்தான். ஸோ அவர் அது சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸை மனசில் வச்சு தான் நம்ம ஒரு கதையை எழுத வேண்டியிருக்கு. நமக்கு ஒரு திருப்திக்கு நம்மளோட திருப்திக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. நம்ம அதுக்காக வந்து ரொம்ப ஆடியன்ஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு வேலையை செய்கிறதோ அல்ல ஆடியன்ஸோடைய ஒரு அவனை உள்ளெழுக்கிறதுக்காக சில தப்பான ஒரு, ஏன்னா 2 வகையிலையும் ஆடியன்ஸை உள்ளெடுக்கலாம். நீங்கள் ஒரு தப்பான விஷயத்து மூலையும் உள்ளெடுக்கலாம், சரியாக பண்ணியும் உள்ளெடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே அந்த இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுடைய கதைக்கும் நமக்கும் சினிமாவுக்கும் நேர்மையாக இருந்து ஆடியன்ஸை உள்ளெடுக்கிறன்றது வந்து எல்லா டைரக்டருக்குமே இங்கே இது இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ அவரோட சரி இவரோட எல்லாருடைய படங்களையும் வந்து மேக்ஸிமம் இப்போ வெற்றிமாறன் சார்லாம் நான் பயங்கரமாக உதாரணமாக இருப்பேன். ஒரு கமர்ஷியலாக வந்து எப்படி ஒரு நல்ல கதையை கொண்டுறதுக்குள்ள அவர் அது பயங்கரமாக ஒன்று பண்ணுவார். ஸோ அதுதான் நான் சொல்கிற விஷயத்தை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் படம் பண்ணணும், ஆனால் அது வந்து ஆடியன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றது இருக்குல்ல. அந்த மாதிரியான கதைகள் ரொம்ப முக்கியமான கதைகள் நினைக்கிறேன். அப்புறம் இவர் சொன்னதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு முதல் படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனருக்கு வந்து அந்த கதை வந்து அவருக்கு எவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்குதோ அந்தளவு தூரம் அந்த படம் வந்து ஒரு நல்ல சினிமாவாக வரும். அது ஆடியன்ஸையும் சென்றடையும். ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்கிற சோகோல்டு கமர்ஷியலான ஹிட் ஆகலைன்னா கூட அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத படமாக மாறும். ஸோ 2 தான் நமக்கு இருக்குல்ல. ஒன்று தமிழ் சினிமாவில் நம்ம ஒரு தவிர்க்க முடியாத படம் அந்த டைமோட ஹிட்டாக இல்லைன்னா கூட அது வந்து ஆல் டைம் ஹிட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த டைமோட ஹிட்டாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2மே எப்படி நிகழ்ந்திருக்குன்னா அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான கதையை அவங்க எடுத்திருந்தா. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் நான் வந்து
அவங்களுக்கு ஒரு புனல் படம் எடுக்கக்கூடிய இயக்குனருக்கு வந்து அவருக்கு நெருக்கமான கதையை எடுக்கும்போது அந்த படம் வெல்லுது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வெற்றி அடைஞ்ச எல்லா இயக்குனரோட கதைகளும் அவங்க ரொம்ப பர்சனலான கதையாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு படம் பயங்கர ஹிட்டாக இருக்கும், அடுத்த படம் அப்போ என்னென்னா அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஸோ அவங்க வந்து பர்சனலான ஒரு கதையாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு படம் எடுக்கக்கூடியவங்க வந்து அந்த ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் அவங்களுடைய பர்சனலான ஒரு கதையை ஆடியன்ஸை மனசில் வச்சு தான் எழுதணும். ஆடியன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆடியன்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் இது பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஹிட்டுன்ற இதை தாண்டியும் அந்த படங்கள் வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து ஒன்று தியேட்டர் ஓடிடி ரெண்டுமே இருக்குது. ஒரு படம் தியேட்டரில் ஹிட் ஆகுது அல்லது நேம் சம்பாதிக்குது, அப்புறம் அதுக்கு இன்னொரு அவென்யூ இருக்குது. ஸோ அந்த அவென்யூவில் உங்களுக்கு காலம் ஃபுல்லாக படம் இருக்கும். ஸோ அப்போது நமக்கு ஆடியன்ஸ் வந்து இன்னொரு வருஷங்கள் கழிச்சு கூட ஒரு ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்து இதான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் நான் ஒரு படத்தை ஹிட் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்ற இல்லை, அது எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுக்கும் அது இருக்குது. என் படத்துக்கான மார்க்கெட் பெருசாக இருக்குது, உலகம் ஃபுல்லாக எனக்கு ஆடியன்ஸ் இருக்கான், அண்ட் லாங் டேர்மான ஆடியன்ஸ் இருக்கான். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தேவை. நம்ம வந்து அந்த கதையை ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி தான் சொல்லணும். நம்ம அவனை ரொம்ப சீட் பண்ணாமல் அவனுக்கான கதையை அவனோட டைமை வேல்யூ பண்ணணும். இப்போ நீங்கள் கூட என்னை கேட்டீங்க, நீங்கள் ஏன் 1.5 மணி நேரத்தில் இந்த படம் பண்ணீங்கன்னு. நான் வந்து இந்த 1.5 மணி நேரம் இந்த கதை சொல்கிறது எனக்கு போதும். நான் வந்து அவனோட டைமை வேல்யூ பண்ணுறேன். ஸோ அது ஏன் படிக்கல, பட் அது காரணம் அதான் சொல்கிறேன். இந்த கதை இவ்வளோ நேரத்துக்கு போதும். அப்போ வந்து நம்ம அந்த டைம் அவனோட டைமையும் வேல்யூ பண்ணணும். ஏன்னா நமக்காக நேரத்தை ஒதுக்குறான். யாருமே அதை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அவர் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தான் ஒரு இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே. இன்டர்வியூ டெஃபினட்டாக 1.5 ஜென்ரலாக ஆனால் அந்த இன்டர்வியூ சுவாரஸ்யம் ஆகும்போது இருக்குல்ல, நம்ம வந்து டக்குன்னு நார்மலுக்கு மாற்றிடுவோம்ல. ஃபாஸ்ட் மோட் அப்படி தானே பண்ணுறோம். ஃபாஸ்ட் மோட்டில் கேட்டிருக்கோம், சமயம் இடத்துக்கு போயிருக்கு, அப்போ டக்குன்னு அந்த இடத்துல நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஆடியன்ஸ் அதுக்கு நம்ம நல்ல சினிமாவை கொடுத்தா அது ரசிக்கிற மனோன்லாம் இருக்காங்க. அதனால் வந்து இனிமேல் படம் பண்ண போகிற எல்லா இயக்குநர்களும் அவங்களுக்கு நெருக்கமான நல்ல கதைகளை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கதை நம்மள்ட்ட இருக்குது. ஸோ நம்மளுடைய ஒரிஜினலான கதை இருக்குல்ல, நம்மளோட ஒரிஜினலான கதையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற ஃப்ரெஷர்ஸ் வச்சு கம்ப்ளீட் ஃப்ரெஷர்ஸ்ன்ற அட்டெம்ப்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ அட்வைசபிளாக இல்லை. அதுக்கு ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எடுத்தாலும் ஏதோ ஒரு பிராண்ட் வேல்யூ கூட நின்னோம். ஏதோ ஒரு ஆலமரத்து நிழலில் நம்ம இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், படம் மாயபிம்பம் படம் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக எல்லாருமே நீங்கள் உட்பட எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து படம் தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட மக்களுக்கு ப்ராப்பரான தேட்டர்ஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியாததுக்கு நான் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னாக்கா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஒரு சொல்கிற மாதிரி மார்னிங் 11 o'clock ஷோ, நைட் 11 o'clock ஷோன்னு அப்படி தான் கிடச்சிது. ஸோ அது எல்லாரையும் பார்க்க முடியல. ஸோ இப்போ ஓடிடியில் வந்துருக்கு. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஃப்ரெஷர்ஸ்ன்றதுனால தான் இந்த இஷ்யூ. ஸோ ஒரு பிராண்ட் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட அதை இப்போ இவர் சுரேஷ் சொன்ன மாதிரி 3 நாள் ஹோல்ட் பண்ணுறதுன்னு, அதுதான் பேஸே, நம்ம திரைப்படத்துக்கான பேஸே அந்த 3 நாள் ஹோல்டு பண்ணுறதுன்றது தான். அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறதுனால அந்த தேட்டர்ஸ் வந்து அவங்க ரெகுலர் பண்ணுறதுனால அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அது நல்ல படம்ன்றது 3 நாளுக்குள்ளே கொஞ்சம் பேராக வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு ஒரு விஷயம் வந்து அது ஒரு லாங் ரன். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே மக்கள் எல்லாருமே 5 வாரம் ஓடிடி வந்து கூட அந்த மேஜிக் வந்து அந்த கெப்பாசிட்டி இருந்த ஒரு ப்ரொடியூசர் இருந்ததுனால தான். இப்போ நம்மளுக்கு மிஸ் ஆன விஷயம் அந்த தேட்டரை ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ பண்ணதுக்கும் தேட்டர் அதுதான் விஷயம். ஸோ அந்த விஷயம் இருந்ததுன்னா ஃப்ரெஷர் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பட்ஜெட்னு, உங்கள் பட்ஜெட் ஒரு 1.5 கோடி உங்கள் பட்ஜெட் அப்படின்னா, அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும், பப்ளிசிட்டி அமௌண்ட்டையும் பட்ஜெட்டில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1 கோடி பட்ஜெட் வந்து ப்ரொமோஷனுக்கு இன்றைக்கி தேவைப்படுது. ஒரு விசிபிலிட்டி க்ரியேட் பண்ண, அதாவது நான் சொல்கிறது ஆர்டிஸ்ட் இல்லாத படங்களாக இருந்ததுன்னா விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணால் அவ்வளோ தேவைப்படுது. அப்போ நம்ம பட்ஜெட்னு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் இதை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கொண்டு வந்து ப்ரொடியூசர்கிட்ட இது பண்ணும்போது அவங்க அதை பண்ணுறது இல்லை. ஸோ நம்மளுக்கு விசிபிலிட்டி இல்லாமல் கூட போயிடுது. ஸோ இந்த விஷயமும் கான்ஷியஸாக டீல் பண்ணிட்டால் ஃப்ரெஷர்ஸ் யார் வேணாலும் படம் பண்ணலாம், எந்த கதையை வேணாலும் பண்ணலாம்.
அதுக்கு நம்ம பாலச்சந்தர் சார் படங்கள் தான் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எவ்வளோ கான்ட்ரவர்சி எடுத்தும் ஆடியன்ஸை கன்வின்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஜஸ்டிஃபைங்காக ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெசென்ட் பண்ணோம்னா எந்த ஸ்கிரிப்டும் இதாகிடும், ஏற்றுக்குவாங்க. அதுதான் ஃபேக்ட். அதுதான் நம்ம சார்ந்த வாழ்வியல்லேருந்து எடுக்கும்போது பாதி விஷயம் வந்து அது அங்கேயே செட்டு. அது வந்து என் வீட்டில் நடக்குது, என் பக்கத்து வீட்டில் நடந்துச்சு, என் ஃப்ரெண்டு கூட நடந்துச்சு, இந்த ஃபீல் கொடுக்குற ஸ்கிரிப்டை கை வைக்கும்போது அந்த கனெக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நமக்கு பிடிச்ச கதை பண்ணுன்றதெல்லாம் செகண்டரி. அது நம்ம ஒரு பிஸ் ஆனதுக்கப்புறமா பண்ணலாம். அது கூட முன்னாடி இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. ஒன் மேன் ஸ்கிரிப்டுன்ற நீங்கள் சொன்னீங்கல்ல, சில டேரக்டர் சொல்லுவாங்க நான் தான் ஆடியன்ஸு அப்படின்னு. அதெல்லாம் இன்றைக்கி கிடையாது. ஒன் மேன் ஸ்கிரிப்டுன்ற ஏரியாவெல்லாம் இன்றைக்கி கிடையாது. ஸ்கிரிப்ட் லெவல்லே வந்து டிஸ்கஷனில் இப்போ நான் ஒரு விஷயம் நம்புவேன். ஒரு 5 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்கன்னா 5 பேர் ஸ்கிரிப்டை பற்றி ஒப்பீனியன் ஃபீட்பேக் வாங்கும்போது 5 பேர் சொல்கிற விஷயத்தை நாம் ஏற்றுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டோம்னா அது ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் ஆகிடும். அந்த 5 பேரை தாண்டி ஒருத்தன் கூட தேட்டர்லேயோ விமர்சனத்துலேயோ யாருமே கேள்வி எழுப்பவே முடியாது. ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, இந்த ஏரியாக்குள்ளே போய் கடந்து போகும்போது தான் தியேட்டரில் அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ அந்த விஷயம் டீம் ஒர்க்காக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் அந்த மாதிரி கனெக்டடான ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுதான். So I think cinema is in a very good space right now, sir, according to me. You make a good film and you promote it well, people are going to walk into the theaters and it's going to like நல்ல படம் பண்ணோம், நல்லா ப்ரோமோட் பண்ணோம். நல்ல படம் பண்ணோம், நல்ல டெஃபினட்டாக ப்ரமோட் பண்ணோம், அதில் நோ டவுட்ஸ். If someone is like right now writing a film and like they're trying to make that film, one piece of advice I would give them is be honest to yourself. Like when you're a writer, just be honest to yourself. When I say be honest, like நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படி இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, put together a bunch of people, your friends, your family, like who can listen to your stories or read your scripts and give feedback. அது ஒரு 5-6 பேரை சூஸ் பண்ணிக்கோங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லைக் சார் செட், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இல்லை இதுதான் கரெக்ட்னா obviously it will reflect in the theaters. So that's the first thing I would give for a writer and like someone who's trying to like start writing and get into this industry and start writing. Do a lot of pre-production. It's okay to shoot your film like 7-8 months of pre-production and shooting the film for 2 months is better than doing pre-production for 2 months and shooting that film for like 7-8 months because of the interest rates that the producer is going to borrow and all this stuff. And post-production again, like put together your team, like listen to what everyone has to tell. Work with your team. Like don't like step back saying I'm the director, do what I say. Don't do that. Listen to the team and come together. And finally, this is what like Ram sir once told me, sir. Ram sir once told me, உன் கையில் என்ன இருக்குன்னா ஒரு நல்ல படம் பண்ணுறது உன் கையில் இருக்குது, அது எவ்வளோ பண்ணுதுன்றது உன் கையில் இல்லை. ஸோ உன் படம் இவ்வளோ தான் பண்ணியிருக்குன்றது நீ கவலைப்படாது, நல்ல படம் பண்ணிட்டாலும் அவ்வளோதான், மூவ் ஆன் ஆயிரு அப்படின்னு. கவலைப்படாமல் இருக்க முடியுமா சார்? ஃபார் மீ, ஃபார் எக்ஸாம்பிள், ஆரோமலே didn't do like a great number like what like a With Love did or Sirai did or something like that, sir. But till date, I'm receiving messages or like something about the film saying the film moved me, like the film did something to me. Like அந்த மாதிரி சொல்லும்போது, of course the producer got his money back, he was like in a profitable zone, but like numbers wise it didn't make such a huge number. It does bother, sir, but it's not like the only thing is what I'm trying to tell. 100%. இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இது லைக் வெற்றிமாறன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அதாவது சினிமா வந்து இட்ஸ் கமர்ஷியல் ஆர்ட் ஆர் ஆர்ட் ப்ளஸ் காமர்ஸ்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து மக்களை வந்து ஆர்ட் வழியாக மூவ் பண்ணாலும் அது ஃபைனலாக ஒரு நம்பரில் வந்து நிற்குது. Finally, it all boils. So it's business, sir, for sure. Like it should do well. All of us are setting out so that it does well, sir. Obviously, that is a priority, but that's not the only thing that really matters. That's your thing. Okay. பாலுமேந்திரா சார் சொல்கிறது தானே, இப்போ லைக் படம் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. அது வந்து ஹிட் ஆகிறது இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஸோ அது வந்து நடக்கும். ஸோ நம்ம படம் நமக்கு தெரியாது, அது அந்த மேஜிக் இந்த படம் ஹிட் ஆகும்ன்றது அந்த ஹிட் ஆகிறக்காக தான் எல்லாருமே ஒரு வேலை பண்ணுறோம்ல. ஒரே ஒரு அதில் ஒரு கமெண்ட் என்னன்னா, நீங்கள் சொன்னதும் சரி, பாலச்சந்தர், பாலுமேந்திரா இவங்கெல்லாம் வந்து தியேட்டர் மட்டுமே ஒரு அவென்யூவாக இருந்தப்போ படங்கள் பண்ணவங்க. ஸோ 100% ரொம்ப ரெவல்யூஷனரி கான்ட்ரவர்சி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணாங்க. பட் அப்போ வந்து ஒரு படம் பார்க்கணுன்னா தியேட்டருக்கு போயே ஆகணும், நம்பர் 1. செகண்ட், காஸ்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இவ்வளோ கிடையாது. என்னதான் ஃபில்மில் பண்ணாலும் இவ்வளோ எல்லாரும் சேலரிஸ்லாம் இவ்வளோ கிடையாது. காஸ்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் வாஸ் ரிலேட்டிவ்லி லோவர். ஸோ ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிவிட்டு அது ஒரு 4 வாரம் 5 வாரம் ஓடினா கூட அது ஒரு ரிலேட்டிவ்லி லாஸாக இருந்தால் கூட
அவ்வளோ லாஸாக இருக்காது. ப்ராஃபிட்டாக இருந்தால் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தால் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. I see today's atmosphere as being very different because salaries, எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த இது லைக் ஒரு பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ், அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து ஓகே என்னால் இப்போ பார்க்க முடியாது, நான் அப்புறம் ஓடிடியில் பார்க்குறேன், இந்த இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்தப்புறம் தட்ஸ் வை ஐ ஃபீல் தட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு வேலிடான அவங்க பண்ணதை பற்றி நான் சொல்ல, பட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு வேலிடாக. அதான் நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட வியூவர்ஷிப் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குல்ல, உங்களுக்கு தியேட்டர் மட்டும் நம்பி இல்லாமல் நீங்கள் தியேட்டருக்கு பிறகு ஒரு லாங் டேர்ம் வியூவர்ஷிப் ஒன்று இருக்குல்ல. அவர் சொல்கிறார்ல, ஒரு படத்தை வந்து இப்போ வரைக்கும் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா எங்கே அவர் ஓடிடியில் படம் பார்க்குறாரு, யாரோ ஒருத்தர் அந்த படம் பார்த்துட்டே இருக்காருல்ல. ஸோ அப்போது ஏதோ ஒரு அந்த பிஸ்னஸாகவுமே வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஒரு 2 வாரத்தில் வர்றன்றது இருக்குல்ல, அது வந்து லாங் டேர்மில் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சினிமாவாக வந்து அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் இருந்தது வந்து இன்னைக்கு வியூவர்ஷிப்பும் உங்களோட மீடியமும் வேறையாகவும் மாறி இருக்கு. ஸோ அதனால தான் ஆடியன்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து உண்மையிலேயே தியேட்டர்ஸ் வந்து கம்மியான தியேட்டர்ஸ் தான் கொடுக்க முடியும். அதுதான் ப்ராக்டிக்கல். அது நம்ம வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. சென்னையில் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் தியேட்டர் கொடுக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம தியேட்டர் போட்டு ஆடியன்ஸை உள்ள வர வைக்கவும் முடியாது. ஆனால் வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நான் வெள்ளிவாக்கத்தில் இருக்கேன், நான் வந்து வேளாச்சேரியில் இருக்க தியேட்டரில் போய் எனக்கு அவ்வளோ தூரம் போகணுமா, நான் வந்து இந்த டிராஃபிக்கில் நான் வந்து வடபழனியில் இருக்க தியேட்டரில் போய் நான் படம் பார்க்கணும், நான் வெள்ளிவாக்கத்துலேயே என் தியேட்டருக்கு ஏன் படம் வரலன்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அவருடைய கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படி இல்லை. ஏன்னா ஒரு சின்ன படத்திற்கு ஆடியன்ஸ் வந்து வில்லிவாக்கம், வலசரவாக்கம், வடபழனியெல்லாம் சேர்த்தா தான் ஒரு தியேட்டர் நிரம்பும். ஸோ ஒரு பெரிய ஸ்டாரோட படத்துக்கு வில்லிவாக்கத்துலேயும் நிரம்பும், நிரம்பும் இது பண்ணும். இல்லை வந்து இப்போ சிறை மாதிரி ஒரு படம் வந்து ஒரு வாரம் கழிச்சு அது பயங்கர நேம் வந்துருச்சு, இது நம்ம பார்த்தே ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஒரு பெரிய ஒரு வைரல் ஆகிற படம் வந்து ஒரு படம் எப்போயாவது நிகழும்ல. ஒரு சின்ன படம் வருது ஆனால் டக்குனு ஒன்று நிகழும். அப்போது அந்த மாதிரி வரும்போது சரின்னு அவங்க வர்றாங்க. இல்லைன்னா அவங்க ஏன் இந்த டைம் எடுத்து வரணும், இதுக்கு ஒரு பெட்ரோல் பிரச்சனை இருக்குது எனக்கு, இப்போ பெட்ரோல் விலை வர கூட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் எடுத்து நான் போய் இந்த படத்தை பார்க்கணுமா, இதுதான் எப்படி வந்துருமே ஓடிடிக்குன்ற ஒரு இன்னொரு இது வேறு அவனுக்கு இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் ப்ராக்டிக்கல் என்னென்னா, இவ்வளோதான் இந்த ஆடியன்ஸுக்கு, இப்போ இவ்வளோதான் தியேட்டர் இருக்குது, இந்த தியேட்டருக்கு நீங்கள் வந்து பார்க்கணுன்றதான் வந்து ரியாலிட்டியாக இருக்குது. இப்போ இதில் வந்து அதான் சொல்கிறேன், இப்போ இதில் வந்து யார் மேலேயுமே குறை கிடையாது. ஆனால் வந்து சிஸ்டம் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தூங்கவே இல்லை. ஏன்னா வேறு நாடுகளில் படம் ஓட்டினாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் படம் பார்த்துட்டு வந்து ஏதோ நம்பர் ஃபோன் பிடிச்சி அவங்களோட கதையெல்லாம் இது பண்ணாங்க. ஸோ அது எல்லா டேரக்டருக்குமே அது நிகழ்ந்திருக்கும். நான் ஒரு விஷயம் முரண்படுறேன் நீங்கள் சொல்கிறதில்ல. யார் மேலே குறை இல்லைன்னு நம்ம கடந்துட முடியாது. இப்படி தான் இனிமேலும் நடக்கும் அப்படின்னாக்க நீங்கள் சின்ன படங்களில் நல்ல படங்கள் எடுக்கணுன்ற முயற்சியே காலப்போக்கில் கைவிட்டுருவாங்க. இதில் அங்கங்கே இப்போ ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் அதுக்கு நடந்தால் தான். நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் 365 நாளும் தேட்டரை ஃபீட் பண்ணல. ஆக்சுவலி 7-8 படம் வாரம் வர மற்ற எல்லா படமும் சேர்த்து தான் நம்மளுக்கு தேட்டரை ஃபீட் பண்ணுறது. அதனால் நம்ம அதுவும் அதுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும். அதை தான் நம்ம உண்மைதான். இப்போ நீங்கள் நம்ம அதை கடக்கிறது பல விஷயங்களை பலி கொடுத்துட்டே எவ்வளோதான் ஒரு காவு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப நாளாக கேட்க சின்ன தியேட்டர்ஸ் வந்து இதுக்காக ஒதுக்கப்படணுன்றது இருக்குல்ல. இப்போ கேரளாவில் அது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. 100 people இருக்க தியேட்டர்ஸை வந்து கவர்மெண்ட்டே வந்து கட்டுது அப்படின்ற ஒரு முன்மொழிவு இது பண்ணிருக்காங்க. இப்போ நான் என்னோட படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நீங்கள் விஆர் மாலில் ஒரு 120 சீட்ஸ் இருக்கக்கூடிய தியேட்டர் வந்து ஃபுல் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபீனிக்ஸ் மாலில் வந்து அதே மாதிரி தான் ஒரு 140 சீட்டர்ஸ் இருக்க தியேட்டர்ஸ் வந்து ஃபுல் ஆகிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வாரமும் ஆல்மோஸ்ட் 70-80% ஆல் ஹவுஸ்ஃபுல் இப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன இப்போ அவர் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ எல்லா ஊர்கள்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன படங்களுக்கான ஒரு சின்ன தியேட்டர்ஸ் இருக்குல்ல, ஒரு 100 people இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் வந்து அவைலபிள் ஆக்குறதுன்றது வந்து இந்த மாதிரியான புது முயற்சிகள் வந்து சர்வைவ் ஆகும். நம்ம சினிமாவில் வந்து ஜஸ்ட் 2 days அவங்க ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே ஒரு 2 days அது மாதிரி லிமிட்டட் சீட்டு தேட்டர்ஸ் மட்டும் கொடுத்தா கூட அதில் சத்து இருக்கிற புள்ள பொழைச்சி ஏஞ்சி வந்துக்கும். எல்லாமே எல்லா ஊர்லயும் இருந்துச்சுன்னா இப்போ ஆர்டிஸ்ட் படங்கள் பெரிய படங்கள் எல்லாமே சூப்பராக குவாலிட்டியாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சின்ன சின்ன படங்கள் வர்றதுல எல்லாமே சும்மா அப்படின்னு சொல்ல முடியாது. இதுலேயும் நல்ல படமும் இருக்குது, சரியில்லாதது இருக்குது, அதுலேயும் இருக்குது. அது அந்த பிழைக்கிறதுக்கு ஐசியூவில் கொஞ்ச நேரம்
ஏதாவது ஒரு இதெல்லாம் கொடுப்போமே, நம்ம ஏதாவது எமர்ஜென்சி அந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ஒரு டைம் கொடுங்களாங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயமே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு ஃபஸ்ட் எய்டு அந்த பேசிக் இதெல்லாம் செஞ்சு பார்க்க ஒரு டைம் தாங்க. உள்ள ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வரும்போதே அப்படியே மார்ச்சுவரிக்கு போகணுன்னு டைவர்ட் பண்ண வேணாங்கிறது தான் நாம் சொல்கிறது. ஐசியூவில் ஒரு பிளேஸ் கொடுங்க சின்ன படங்களுக்கு. அது கொடுத்தீங்கன்னாக்க அவன் பிழைக்கிறதுக்கு அதில் செம்பு இருக்கிறவன் பிழைச்சி நிமிந்து வாழுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்து ரொம்ப ரொம்ப லாங் டேர்மான இஷ்யூஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று யாரும் வந்து இவர் சரவணன் ஒரு சினிமா ரிப்போர்ட் எடுத்து ஒரு பழைய ஏதோ ஒரு சினிமா பத்திரிகை ஒன்று, அந்த பத்திரிகையில் ஒரு நியூஸ் ஒன்று நேற்று நான் பார்த்தேன். நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு 1970s. அதில் எழுதியிருக்காங்க, வாரத்துக்கு 4 படம் வருது, எப்படி வந்து தியேட்டர் கொடுக்குறேன்னு தெரியாமல் பிரச்சனை இருக்குன்னு. அப்போ தியேட்டர் கம்மி அதான் அந்த பிரச்சனை வந்து 70sலேருந்து இருக்கீங்க. இன்னமும் சொல்யூஷன் வரல. அந்த சொல்யூஷன் தான் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு, வேற எதுவுமே நம்ம இது பண்ண முடியாது. ஸோ எனிவே மதன், முடிவுரை. தெரில சார், எனக்கு அட்வைஸாலாம் சொல்ல தெரில. பட் சும்மா நான் பார்த்ததுலேருந்து என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற ஒருத்தர் அடுத்து ஒரு டைரக்டராக மாறணும்னா நான் என்ன நினைக்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது அதான். நான் சொன்ன மாதிரி தான், டூரிஸ்ட் ஃபேமிலி நான் ஒர்க் பண்ணல, படம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தால் மேபி நான் படமும் பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணாமையும் சுற்றிட்டு இருந்திருக்கலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக சினிமாவில் இயங்கிக்கிட்டே இருந்தோன்னா, ஏன்னா இங்கே சினிமா அப்படி தான் சார் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு செட்டில் ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு 150 கண்ணு நம்மளை பார்க்குது, நம்மளோட ஒர்க்கை 150 கண்ணு பார்க்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்ட் நம்மளை பார்க்கலாம், இவன் நல்லா வேலை பார்க்குறானே, இவன்கிட்ட கதை கேட்கலாம். ப்ரொடியூசர் நம்மளை பார்க்குறாங்க, இவன் நல்லா வேலை பார்க்குறான். ஸோ அப்படின்றப்ப நம்ம இயங்கிக்கிட்டே இருந்தோம்னா பல கண்கள் நம்மளை பார்க்கும்போது ஏதோ ஒரு கண்ணு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் இங்கே சினிமா இயங்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக நம்ம இன்டர்வியூ மாதிரி போயிட்டு ஈஸியாக ஒருத்தர்கிட்ட கதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் அப்ரோச் பண்ணும்போது மேனேஜர்ஸ் மட்டுமே ஒரு 5-6 மாதம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அவங்கள்ட்ட. ஏன்னா அது குறைய சொல்லலை, ஏன்னா அவங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஆள், என்ன மாதிரி ஒரு 1000 பேர் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள. ஸோ அப்படி இருக்கிறப்ப திரும்பி திரும்பி நம்ம இயங்கிக்கிட்டே இருந்தோன்னா, நம்ம வேலையை ட்ரூவாக பண்ணிக்கிட்டு ஹானஸ்ட்டாக இயங்கிக்கிட்டே இருந்தோன்னா யார் கண்ணிலையாவது நம்ம மாட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்கிறது, இது ஏதோ நடந்துருன்ற மாதிரிலாம் இல்லை, பட் நான் அதை பிலீவ் பண்ணுறேன் சார். நம்ம ஒர்க்கை வந்து உண்மையாக பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கான ஒரு இடம் கிடைக்குன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். அது பொய்யா கூட இருக்கலாம், பட் என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வர ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ் எழுதும்போது இவங்க எல்லாமே சொன்ன மாதிரி தான், ஆடியன்ஸ் இல்லைனா எந்த ஒரு ஃபில்ம் மேக்கருமே கிடையாது. பட் நான் ஒரு சில விஷயங்கள் இங்கே சொல்லுவாங்க சார், சினிமாவில் ஒரு கதை பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சாங்கு, இந்த இடத்துல ஒரு காமெடி, கரெக்டாக 2 மொமெண்ட்டு படம் ஹிட் அப்படின்வாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது சார். கதைக்கு உண்மையாக இருக்கணும். கதைக்கு உண்மையாக இருந்துட்டு ஆப்வியஸ்லி அந்த கதையை நம்ம எந்த கதை பண்ணாலுமே அந்த கதை நமக்கு சூப்பராக தான் இருக்கும். அதை ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி பார்க்கணும், அவங்களுக்கும் அதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு தான் கண்டிப்பாக நம்ம அதை கால் எடுக்கணும். அதை விட்டு நான் எழுதிட்டேன்டா இது சூப்பரா அப்படின்னு போனால் எல்லா டைமும் அது ஒர்க் ஆகுன்றது கிடையாது. ப்ளஸ் நம்ம ஒரு கதை எழுதும் போதுமே 100% நம்ம இங்கே ஒரு சாங் வை, இங்கே ஒரு காமெடி வேணும் இல்லாமல் அந்த கதை எந்த ஃப்ளோவில் உங்களை கூட்டிகிட்டு போதோ அந்த மாதிரி ஹானஸ்ட்டாக அந்த கதைக்கு உண்மையாக இருந்து எழுதிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு பொலிட்டிக்கலி இன்கரெக்டான விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியே, ஏன்னா இவர் சொன்ன மாதிரி தான், ஒரு தப்பான விஷயம் மூலியமாகவும் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கொண்டு வர முடியும், நல்ல விஷயம் மூலியமாகவும் கொண்டு வர முடியும். ஏன்னா சினிமான்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபார்முன்றனால அதை தப்பான விஷயம் மூலியமா ஆடியன்ஸை கொண்டு வர வேணாமேன்றது என்னுடைய ஒரு ஆசை, அவ்வளோதான். ஸோ ஒரு மாதிரி நல்ல படங்கள், இது என்னுடைய ஆசை தான். அதுக்குன்னு பண்ணாமல் இருக்கணுமா, அது அந்த டிபேட்குள்ளேயே நான் வரல. அப்படி பண்ணாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபேண்டாஸ்டிக். யா, அந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இது ஆக்சுவலி இது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கலாம், பிகாஸ் அவ்வளோ விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் முடிச்சானோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யூ அண்ட் உங்கள் சிறை அண்ட் ஆரம்பலே last year films, we've somehow covered it. I'm very happy about that because like I told you in the year end la ore oru round table panna we're not able to cover everybody. So in the mari konjam hopefully we'll do more of these. So thank you so much. Thank you so much. Thank you. Title sponsors Max Gold. Let's Go Holidays presents Debut Directors Roundtable. Powered by Dr. Srivarma, Jayat Chandran, Milky Mist.